தேவி கண்மணி நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் தேவி கண்மணி அவர்களின் மீராவின் கண்ணன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. அத்தியாயம் 1. என்னோடு நிழலாக, என் மூச்சில் காற்றாக, நான் பார்க்கும் காட்சியாக, நான் பேசும் மொழியாக, எல்லாமே நீயாக, செம்புளப்பையில் நீர் போல பிரித்தறிய இயலா நேசமாக, உடலோடு உயிராக கலந்தாயே என் தேவதையே. வெள்ளை காகிதத்தில் தன் உணர்வுகளை எழுத்துக்களாய் வடிதான் எழுதிய கவிதையை ஒரு முறை படித்துவிட்டு தனது பொக்கிஷத்தில் வைத்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்பினான் ரகுநாத். மா, போயிட்டு வரேன் என்று விடை பெற்று கொண்டவனுக்கு அழைப்பு வந்தது. எங்கடா இருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரவா, நான் பஸ் ஸ்டாண்டில் வண்டியோட நிற்கிறேன் என்று அழைப்பு விடுத்தான் அவனது நண்பன் கண்ணன். வேகமாக பேருந்து நிலையத்தை அடைந்தவன், எதுக்குடா இவ்வளவு அவசரமாக கூப்பிட்ட? என்ன விஷயம் சொல்லு. சலித்து கொண்ட நண்பனை முதுகில் ஒன்று போட்டு, லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட லவ் சொல்ல எவ்வளவு தயக்கம் உனக்கு? இன்னைக்கு சொல்லியே ஆகணும், அதுக்கு தான் வர சொன்னேன். அந்த ஜூஸ் கடையில் தான் நிற்குது, போய் சொல்லு. மகனே, இன்னைக்கு மட்டும் ஏதாவது சொதப்புன அப்புறம் என்கிட்ட நீ பேசவே கூடாது என்று நண்பனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தான் கண்ணன். போறேண்டா என்றவன் வேகமாக நடந்தான் தன்னவள் நின்ற இடத்தை நோக்கி. அவளோ இயல்பாக பழச்சாறை அறிந்துவிட்டு தன் தோழியிடம் பேசி கொண்டிருந்தாள். தயங்கியவனை தள்ளி நின்று உற்சாகப்படுத்தினான் கண்ணன். மீரா என்று அழைக்க அவளும் அவனை பார்த்தாள் கேள்வியாக. உங்க கிட்ட தனியாக பேசணும் ப்ளீஸ். பேசலாம் ரகு, என்ன விஷயம்? ஜான்சி, நீ கிளம்பு, நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன். தோழியை வழி அனுப்பி வைத்தாள். சொல்லுங்க ரகு, ஒரு நிமிஷம். அண்ணா, 2 வெண்ணிலா ஐஸ்கிரீம் என்று ரகுவை பார்த்தாள். ரகு மனதை திடப்படுத்தி கொண்டான். நண்பன் கொடுத்த தைரியம் அது ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயம் சொல்லவே முடியலை, இன்னைக்கு சொல்ல நினச்சேன் என்றான். ஓகே சொல்லுங்க என்னும் போதே ஐஸ்கிரீம் வந்துவிட. தேங்க்ஸ் அண்ணா என்று ஐஸ்கிரீம் கொண்டு வந்து தந்தவனுக்கு நன்றியை கூறிவிட்டு சிறிது எடுத்து வாயில் வைத்தபடி ரகுவை பார்த்தவள். நீங்களும் சாப்பிடுங்க ரகு என்றால் மறுக்காமல் சாப்பிட்டான். ஏதோ சொல்ல வந்து தயங்குறீங்க, என்னன்னு தெரியல. ஏதாவது லவ் மேட்டரா என்ன? அப்படின்னா சொல்லிடுங்க. யார் பொண்ணு எல்லாம் சொன்னீங்கன்னா நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் என கூறிவிட்டு, பாருங்க, உங்ககிட்ட இதை சொல்ல மறந்துட்டேன் என்றவள் தன் கைப்பையில் இருந்த ஒரு திருமண பத்திரிகையை எடுத்து நீட்டினாள். அதை கண்டதும் உணர்வுகள் மறத்து போனவனாக, இது என்ன, யாருக்கு கல்யாணம் என்று விட, எனக்கு தான் ரகு, எல்லாருக்கும் தந்தாச்சு, உங்கள் கேங் மட்டும்தான் பாக்கி, வாங்கிக்கங்க. திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மறுத்து சொல்ல எனக்கு ஒரு ரீசன் இல்லை, ஸோ ஓகே சொல்லிட்டேன். மேரேஜ் முடிஞ்சு நான் டிகிரி வாங்கியதும் கனடா கிளம்புறோம். கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துடணும் ரகு, நான் எதிர்பார்ப்பேன். ஓகே பாய் ரகு. விடை பெற்று கொண்டு கிளம்ப அவனும் அப்படியே அமர்ந்திருக்க கண்ணன் வந்து உலுக்கினான். சொல்லாத காதல் சொல்ல காசாய் பயனற்று போனது. கண்ணனுக்கு மனம் வெதும்பி போக நண்பனை அழைத்தான். டேய் வாடா ரகு, எழுந்துரு. சாரிடா மச்சான், எல்லாம் என்னால தானே குமரினான் கண்ணன். யார் தவறு, யார் மீது தவறு? மனம் வெதும்பி உள்ளம் நொந்து நண்பனுடன் வெளியேறினான் ரகுநாத். அப்போதிலிருந்து உணர்விழந்து போனான் ரகுநாத். நண்பன் ஆறுதல் அளித்தாலும் அதையெல்லாம் தோல்வியுற்ற மனதிற்கு போதவில்லை. மீரா திருமணம் இனிதே நடந்தது. நண்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு வாழ்த்தினர். திருமணம் முடிந்து மறுநாள் விருந்திற்கு வந்தபோது சில நண்பர்கள் அவளை காண வந்திருக்க அவர்களிடம் வருத்தப்பட்டாள். ரகு திருமணத்திற்கு வரவில்லை என்று. மீரா, நாங்கள் சொல்றது கேட்டு அதிர்ச்சியாகாத. அது ரகு இப்போ உயிரோடு இல்லை, அவன் இறந்து 4 நாட்கள் ஆகுது என்றான் ஜீவா. என்ன, எப்படி, ஏண்டா சொல்லலை? என்கிட்ட சொல்லாம மறைச்சு கடைசியில் அவன் முகம் கூட. நான் விம்மி அழுதாள் மீரா. கண்ணனால் தாங்க இயலவில்லை. இல்லை மீரா, நிச்சயமான பொண்ணு, இது போல் அழக்கூடாது, கெட்ட காரியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் நாங்கள் சொல்லலை. நீ அழாத மீரா, உன் ஹஸ்பண்ட் வராரு, ப்ளீஸ் கண்ணத்தோட என்று வற்புறுத்தினான் கண்ணன். எப்படிடா மனசு வந்தது உங்களுக்கு? அவன் எவ்வளவு முக்கியமான ஆள்னு உங்களுக்கு தெரியுமா? கடைசியில் அவன் முகத்தை கூட பார்க்காமல் என்று தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் அழுதாள். விடு மீரா,
அவன் தலைவிதி அவ்வளவுதான். எப்போதும் மெதுவாக வண்டியில் போறவன் அன்னைக்கு எப்படியானது எதுவும் தெரியல. மேம்பாலத்திலிருந்து தூக்கி அடிச்சு கீழே விழுந்திருக்கான். முடிஞ்சா அவன் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடு மீரா என்றான் கண்ணன் மரத்து போன குரலில். சரி கண்ணன் என்று கண்ணை அவசரமாக துடைத்துவிட்டு தன் கணவனோடு கிளம்பினாள். கண்ணனோ தன் விழியோரம் துளித்த நீரை துடைத்து விட்டு திரும்ப அங்கே அவனது மற்றொரு தோழன் ஜீவா நின்றிருந்தான். இருவரும் மற்றவர்களிடம் கூறிவிட்டு விடை பெற்றனர். உனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குது? என்னால் தாங்க முடியலடா. ஆனா நீ எப்படி இவ்வளவையும் தாங்கிட்டு இருக்க என்று கலக்கமாக கூறினான் ஜீவா. என் தலையெழுத்துடா. நல்ல நட்பும் காதலும் என் வாழ்க்கையில இல்லை என்று கடவுள் எழுதிவிட்டார் போல. உன் மீது பாசம் வைக்க கூட பயமா இருக்குடா ஜீவா என்று புலம்பினான் கண்ணன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் கண்ணா. நீ இதுக்காக என்னை விட்டு போயிடாதடா என்று ஜீவா நண்பனை தோளோடு அணைத்து கொண்டான். 3 வருடங்கள் கழித்து கொடைக்கானல் பகுதியில் விஜயநகர் காவல் நிலையம் புதிதாக இன்ஸ்பெக்டராக பணியேற்றிருந்தான் கண்ணன். அங்கேயே வீடும் அளிக்கப்பட்டிருந்தது அவனுக்கு. தனியாளாக வந்திருந்தான் விஜயநகருக்கு. நண்பன் ஜீவா அழைத்திருந்தான். சொல்லுடா ஜீவா, எப்படி இருக்க? மச்சி, இன்னும் 2 டேஸில் நான் அங்கே இருப்பேன். இனிமேல் உன் கூட தான். டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன்டா ஆர்ப்பரித்தான் ஜீவா. விக்ரமாதித்தன் வேதாளம் போல என்னை விடுற மாதிரி இல்லை நீ என்று சிரித்தவன். சரி, நீ வரும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு என்றான் கண்ணன். அன்றைய தினம் புதிதாக பணியேற்றதால் முதல் வழக்கை எடுத்தான். காளியண்ணா, பெண்டிங் கேஸ் ஃபைலெல்லாம் கொண்டு வாங்க என்று தனது கைபேசியை மேஜை மேல் வைத்தான். இது எல்லாமே பெண்டிங் கேஸ் தான் சார் என்று நீட்ட அதில் மேலிருந்த ஃபைலை மட்டும் எடுத்தான். பெயர் இசைப்பிரியா, வயது 20 என மற்ற தகவல்களும் இருந்தது. இந்த பொண்ணு மிஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? கோப்பில் இருந்த முகத்தை விளக்காமலே கேட்டான். கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே ஆகுது சார். அவங்க அக்காவை பார்த்துட்டு வரேன்னு போன பொண்ணு வீடு திரும்பல என்றார் காளியப்பன். புகைப்படத்தை பார்த்தான். மங்களகரமான முகம், அழகாய் இருந்தாள். சரி, முதல்ல இந்த கேஸை முடிப்போம். எஃப்ஐஆர் கொண்டு வாங்க. அந்த பொண்ணு அப்பா அம்மா 2 பேரையும் மீட் பண்ணணும். நாளைக்கு முதல் வேலை அதுதான் என்றவன் ரவுண்ட்ஸ் கிளம்பினான். இரவானதும் வீடு திரும்பினான். மின்விளக்கை போட அவன் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் பிரிக்கப்படாமலே கிடந்தது. உணவகத்தில் இரவு உணவை முடித்து கொண்டவன் அப்படியே பெட்டை எடுத்து கீழே போட்டு அப்படியே படுத்து விட்டான். நள்ளிரவில் பாட்டு ஒன்று ஓடியது. மீராவின் கண்ணன் மீராவிடமே எனதாருயிர் ஜீவன் என்னை ஆண்டாளே. மீண்டும் மீண்டும் அதே குரல் ஒலித்தது. அடுத்த வரி போகவே இல்லை. யாரு இந்த நேரத்தில் பாட்டு போடுறது என்று சலிப்பாக எழுந்தவன் சுற்றுமுற்றும் பார்க்க அங்கே மின்சாரம் இல்லாமல் இருந்தது. மொபைலில் கட்சாங் ஓடி இருக்கும் என்று தன்னை சமாதானம் செய்து மீண்டும் படுக்க கண்ணா உன்னை தேடுகிறேன் வா என்று ஒலித்தது அடுத்த பாடல். மீண்டும் மீண்டும் அதே வரி. இது சாதாரணமாக தோன்றவில்லை கண்ணனுக்கு. எழுந்தவன் சுற்றுமுற்றும் பார்க்க ஜன்னல் கதவுகள் படபடவென்று அடித்து கொண்டது. ஜன்னலை சாத்திவிட்டு திரும்பவும் காதருகில் ஒலித்தது. கண்ணா, மறந்து விட்டாய என்னை? நீ விரும்பிய மீரா உனக்காக கண்ணா. அழுத்தமாக ஒலித்தது அந்த குரல். கண்ணன் தைரியசாலிதான். ஆனால் இப்போது அவனுக்கு பயத்தில் வியர்த்து விறுவிறுத்தது. யார் 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 நீ? ஏன் எனக்கு மட்டும் கேட்குது அந்த குரல் என்று தவித்திட மீண்டும் ஒலித்தது அந்த குரல். மீராவின் கண்ணன் மீராவிடமே எனதாருயிர் ஜீவன் என்னை ஆண்டாளே. கண்ணா உன்னை தேடுகிறேன் வா. மீண்டும் மீண்டும் ஒலித்த குரலை அவனால் கேட்க இயலவில்லை. உறங்கிடாமல் விழித்து கொண்டிருந்தவன் எப்போது உறங்கினான் என்றே தெரியாமல் உறங்கிட காளியப்பன் வந்து எழுப்பினார். தட் 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 என்ற சத்தம் இடிப்போல் கேட்டிட எழுந்தமர்ந்தவன் வியர்த்து வளைந்த உவர் நீரை துடைத்துவிட்டு கதவை திறந்தான். சார், உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். தனியாக இருக்கிறதால என் ஒய்ஃபை சமைக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் கிளம்பியதும் ஸ்டேஷனுக்கு ஒரு பார்சல் வந்ததா ஏட்டையா கொடுத்துட்டு போனார் என்று கொடுக்க, உங்களுக்கு ஏன் சிரமம் அண்ணா என்று பார்சலையும் உணவையும் வாங்கி கொண்டான். குளித்து விட்டு வந்தவன் உணவை எடுத்து வைத்தபடி பார்சலை பிரிக்க அதில் ஒரு கடிதம் மற்றும் ஒரு டைரி இருந்தது. இரத்த வாடை அடிக்க அதை பிரித்தவன் அதிர்ந்து போனான். அதில் இரத்தத்தால் எழுதியிருந்தது, கண்ணா உன்னை தேடுகிறேன் வா என்று. மீண்டும் ஜன்னல் கதவு படபடவென்று அடித்து கொண்டது. காற்று அடிக்காமலேயே. பகுதி 2. காளியப்பன் காலை உணவை கொடுத்துவிட்டு கூடவே ஒரு பார்சலையும் தந்துவிட்டு சென்றார். அதை பிரித்தவனுக்கு இரத்த வாடை அடித்தது. இரத்த வாடை அடிக்க அதை பிரித்தவன் அதிர்ந்து போனான். அதில் இரத்தத்தால் எழுதியிருந்தது, கண்ணா உன்னை தேடுகிறேன் வா என்று. மீண்டும் ஜன்னல் கதவு படபடவென்று அடித்து கொண்டது. காற்று அடிக்காமலேயே.
திடுக்கிட்டு திரும்பியவன் ஜன்னலை ஒரு நொடி பார்த்துவிட்டு எழுந்து போய் சாத்திவிட்டு வந்தான். காட்சி இல்லாத நிலையில் அந்த கடிதமும் டைரியும் படப்படுத்தது. காட்சி வீசியதை போல கண்ணன் சற்று திகிலடைந்தவன் வேகமாக பிடித்தான். டைரியையும் கடிதத்தையும் ஒரு சேர இரண்டையும் எடுத்து பத்திரப்படுத்திவிட்டு ஸ்டேஷன் நோக்கி கிளம்பினான். தனது இருசக்கர வாகனத்தில் ஸ்டேஷன் சென்றதும் முதலில் தேடியது காளியப்பனையும் ஏட்டையாவையும் தான். யார் பார்சல் கொண்டு வந்து தந்தது நீலகண்டன் என்று ஏட்டையாவிடம் கேட்க அவரோ புரியாது விழித்துவிட்டு, எந்த பார்சல் சார் என்றார் குழப்பமாக. எந்த பார்சலா? நீங்க கொடுத்ததா சொல்லி காளியண்ணா தான் காலையில வந்து தந்தாங்க என்று கூறிட, நீலகண்டனோ, சார் நான் ஒரு வாரம் லீவ் போட்டிருந்தேன், காளியண்ணனை நான் பார்த்து 4 நாள் ஆச்சு, அப்புறம் எப்படி என்று நீலகண்டன் முகத்தில் குழப்ப ரேகை படியை கேட்டார். காளியப்பன் உள்ளே வந்தார். காளியண்ணா, நீங்க தானே காலையில பார்சல் வந்ததுன்னு தந்தீங்க என்றதும் அவரோ, இல்லையே சார், எந்த பார்சல் என்னை கேட்டார். என்ன விளையாடுறீங்களா? காலையில உங்க ஒய்ஃப் சமைச்சதா டிஃபனை தந்துட்டு போனீங்க என்னை கேட்டிட அவரோ குழம்பி போய், என்ன சார் சொல்றீங்க? என் ஒய்ஃப் இறந்து போய் 5 வருஷம் ஆகுது, அவங்க சமைச்சதா எப்படி நான் கொண்டு வந்து தர முடியும்? அதுவும் இல்லாம நான் உங்களை நேற்று பார்த்த பிறகு இப்பதான் பார்க்கறேன் என்றதும் திக்கெஞ்சிருந்தது கண்ணனுக்கு. என்ன ஆச்சு, இவங்க இப்படி சொல்றாங்க? அப்போ வந்தது யாரு அந்த பார்சல் என்று குழம்பியவனை புரியாமல் பார்த்தனர் நீலகண்டனும் காளியப்பனும். சரி, ஓகே, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். காளியண்ணா, நீங்கள் அந்த இசைப்பிரியா மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று தனது இருசக்கர வாகனத்தில் பறந்தான். வண்டியை நிறுத்திவிட்டு அவசரமாய் வீட்டை திறந்து கடிதத்தையும் டைரியையும் தேட அது அங்கில்லை. வேர்வை முத்துக்கள் ஆங்காங்கே பூத்தது அவன் முகத்தில். இங்கே தானே இருந்தது, இங்கே தானே வச்சோம், எங்கே போயிருக்கோம் என தேடியவனுக்கு கிடைத்த விடையோ 0 தான். தேடி கடைத்தவன் தண்ணீரை அருந்த கதவு படபடவென்று தட்டப்பட்டது. சட்டென டம்ளரை கீழே நழுவ விட்டான். கதவு தட்டும் ஓசை நின்றது. யார் இது இப்படி தட்டுறது என்றபடி கதவை திறக்க அங்கே ஒருவரும் இல்லை. யாரோ விளையாடுறாங்க என்று திரும்ப அவன் தோள் மீது ஒரு வலிய கரம் விழுந்து இறுக்கியது. கையை சட்டென்று பிடித்தவன் அந்த உருவத்தை முன்னால் இழுத்திட என்று பல்லை காட்டியபடி நின்றான் அவனது உயிர் தோழன். டேய் எருமை, நீயா? ஏண்டா சொல்லிட்டு வர மாட்டியா? உள்ளவா என்று திட்டிட அவனோ சிரித்தபடியே, மச்சான், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்படி அரண்டு நிற்கலாமா? ஆமா, நீ ஏண்டா பேரஞ்ச மாதிரி இருக்க என்று நக்கல் அடித்தவனிடம், இப்போதான் பேய் பிரேக்ஃபாஸ்ட் தந்துட்டு போச்சு, அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரல என்றான் இயல்பாக. ஆமாண்டா, பேய்க்கு வேற வேலை இல்லை பாரு, உனக்கு சோறு போட. ஆமா, யார் அந்த பேயி? வயசு பொண்ணா இல்லை என்று இழுக்க கண்ணன் சிரித்தபடி, என் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் காளியப்பன் என்றான். அடப்பாவி என்று உள்ளே நுழைந்து சுற்றி முற்றி பார்த்தவன், ஏண்டா இன்னும் எடுத்து வைக்கலையா என்று கேட்க, எடுத்து வைப்போம் என்றான் சலித்தபடி. சரி, எடுத்து வைக்கலாம், நான் முதல்ல குளிக்கிறேன் என்று உள்ளே சென்றான். சரி, நீ ரெஸ்ட் எடுறா, நான் ஸ்டேஷன் போயிட்டு ஈவினிங் வரேன் என கிளம்பி விட்டான் கண்ணன். ஸ்டேஷன் சென்றதும் இசைப்பிரியா ஃபைலை திறந்தான். இந்த கேஸ் டீட்டெயில் சொல்லுங்க அண்ணா என்று கேட்க காளியப்பன் விளக்கினார். வீட்டுக்கு இது ஒரு பொண்ணு சார், பையன் ஒருத்தர் இருந்திருக்கான், பேரு பரத். திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டானாம். போனவன் தான் தங்கச்சிக்கு வச்சிருந்த நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு ஊரில் கொஞ்சம் கடனும் வாங்கிட்டு ஓடி போயிட்டானாம். வறுமையான குடும்பம். அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடுனதில் இன்னும் நொடிச்சு போயிருக்காங்க. அந்த கடனை அடைக்க இந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கு. அதாவது கேர்டேக்கரா அங்கேயே தங்கியிருந்து பார்க்குற வேலை. மாதம் ஒரு முறை வீட்டுக்கு வந்துடலாம். 40,000 சம்பளம் தந்திருக்காங்க. போனது 4 மாதம்தான். அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்த பொண்ணு 1 வாரம் தங்கி இருக்கு. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வரேன்னு போன பொண்ணு திரும்பலை. அது வேலை பார்த்த இடத்துல எங்கன்னு கேட்ட பிறகுதான் நம்ம பொண்ணு காணாமல் போயிருக்குன்னு உணர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் தந்திருக்காங்க. நாங்களும் பழைய இன்ஸ்பெக்டரும் விசாரித்த வகையில் எந்த க்ளூவும் கிடைக்கல. கேஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்கு என்று கூறி முடித்தார் காளியப்பன். அந்த பொண்ணுக்கு ஏதாவது லவ் அஃபேர் என்று தயங்கிட, இல்லை சார், அது மாதிரி எதுவும் இல்லை, நல்லா விசாரிச்சிட்டோம். ஓகே, அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், போகலாம் என்று அழைக்க, சார், அந்த பொண்ணோட அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அம்மா இறந்துட்டாங்களாம் என்றார் கலக்கமாக. ஓகே, விசாரிப்போம் என்று கிளம்பினர். இசைப்பிரியாவின் வீடு பராமரிக்காமல் சற்று சிதலம் அடைந்திருந்தது. உள்ளே இருந்து ஒரு மெலிந்த உருவம் வெளியே வந்தது. அது இசையின் தந்தை நாகராஜன். காளியப்பன் வேகமாக சென்று நாகராஜனிடம் விஷயத்தை கூறிட அவரும் உள்ளே அழைத்தார். காளியப்பன் கூறிய அனைத்தையும் நாகராஜனும் கூறிட கண்ணன் இசை வேலை பார்த்த இடத்தை பற்றி கேட்டுவிட்டு அந்த வீட்டின் முகவரியை வாங்கி கொண்டு கிளம்பினான். ஸ்டேஷன் வந்தடைந்தனர். காளியண்ணா, நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகலாம். இப்போ அந்த பிக் பாக்கெட் கேஸில் பிடிச்சவனை கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்.
அனுப்பிட்டு நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க என்று விட்டு அக்யூஸ்டை அழைத்து கொண்டு கிளம்பிட காளியப்பன் நீலகண்டனிடம், இவர் இங்கே எத்தனை நாளைக்கோ என்றார். கோர்ட்டில் அக்யூஸ்டை ஒப்படைத்தவன் கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினான். வீடு பளிச்சென்று இருந்தது. ஜீவா எல்லாவற்றையும் சுத்தப்படுத்திவிட்டு சமைத்தும் வைத்திருந்தான். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு என பேசியபடியே இருவரும் உணவருந்திட ஒலித்தது அந்த பாடல். அதே வரிகள், மீராவின் கண்ணன் மீராவிடமே எனதாருய ஜீவன், என்னை ஆண்டாளே. சுற்றும் முற்றும் பார்த்தவன் ஜீவாவிடம், இப்போ ஏதாவது பாட்டு கேட்டுச்சா என்று கேட்டான். இல்லையடா, முழிச்சிட்டே கனவு காணுறியா என்ன கிண்டல் செய்தான் ஜீவா. தெரியல, ஏதாவது பிரம்மையா இருக்கும். சரி அதை விடு, நீ 2 நாள் கழிச்சு வரதா சொன்ன, திடீர்னு வந்துட்ட என்று கேட்டான். வர வேண்டிய வேலை வந்துடுச்சு, அதான் வந்துட்டேன். என் காரியம் ஆகணுமே என்றான். என்ன உன் காரியம் என்று கேட்க மிக சரியாக அலைபேசி அலறி நின்று போனது. இது வேறடா என்று சாப்பிட்டு முடித்ததும் படுக்கையை விரித்தனர். இருவரும் படுத்துவிட மீண்டும் அதே பாடல் மெல்லிய இசையாய் ஒலித்தது. கண்ணன் அதிர்ந்து எழுந்தவன் ஜீவாவை எழுப்பி, பாட்டு கேக்குதாடா என்றான் பதட்டமாக. டேய், நீ அடி வாங்க போற என்று சொல்லும் போதே மீண்டும் அலைபேசி அழைத்தது. எடுத்தவன் காதில் வைத்திட எதிர்முனை அலறியது. டே கண்ணா, நான் ஜீவா பேசுறேன் என்று. என்ன என்று அதிர்ந்து போய் மீண்டும் கேட்க, டே எருமை, கேக்குதா இல்லையா, நான் ஜீவா பேசுறேன்டா என்னும் போதே கண்ணனுக்கு இதயம் ஒரு முறை நெஞ்சு துடித்தது. கைபேசியை காதில் வைத்தவாறே மெல்ல தலையை திருப்பினான் ஜீவா. படுத்திருந்த இடம் நோக்கி. அங்கே அங்கே வெற்றிடம் மட்டுமே கண்ணில் தெரிந்தது. ஜீவா இருந்த இடத்தில் யாருமே இல்லை. இம்முறை வேறு பாடல் ஒலித்தது. கண்ணனை நீ வர காத்திருந்தேன் என்று. அத்தியாயம் 3. கண்ணன் ஜீவாவுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவனது கைபேசி அலற எடுத்து பேசியவனுக்கு ரத்தம் உறைந்து போனது. ஏனெனில் எதிர்முனையில் பேசியது ஜீவாதான். ஜீவா என்று சொல்ல முடியாத அளவிற்கு உதடும் தொண்டையும் ஒரு சேர உலர்ந்தது. கண்ணனோ வியர்க்க விறுவிற்க மெதுவாக தலையை மட்டும் திருப்பி ஜீவா படுத்திருந்த இடத்தை பார்க்க அங்கே வெற்றிடமாக இருந்தது. ஜீவாவோ எதிர்முனையில் கண்ணனை அழைத்து அழைத்து கடுப்பாகி இணைப்பை துண்டித்து விட்டான். அப்படியே உறைந்து அமர்ந்தவனின் மீது மெல்லிய வாடை காற்று மோத மீராவின் கண்ணன் பாட்டு திரும்பவும் மெலிதாய் ஒலிக்க கண்ணன் கண்ணயர்ந்தது தெரியாமல் உறங்கியிருந்தான். சேவல் கூவிட பொழுது புலர்ந்தது. சூரிய கச்சைகள் ஜன்னல் வழியே அறைக்குள் படர்ந்ததும் தான் கண் விழித்தான் கண்ணன். கதவு தட்டப்பட்டது. நெஞ்சம் படப்படுத்தது அவனுக்கு. இருந்தாலும் தைரியமாக கதவை திறக்க அங்கே காளியப்பன் நின்றிருந்தார். நேற்று போல நடந்திடுமோ என்று எண்ணிக்கொண்டு குழப்பமாக காளியப்பனை பார்த்திட, அவரோ, சார், தொந்தரவுக்கு மன்னிக்கணும், பால்காரர் உங்களுக்கு பால் எதுவும் தேவைப்படுமான்னு கேட்டார், அதான் கேட்க வந்தேன் என்றார். நாளிலிருந்து 1/4 லிட்டர் பால் தர சொல்லுங்க, மந்த்லி அமௌண்ட் வாங்கிக்க சொல்லுங்க என்றதும் சரி என்றார். கண்ணன் குளித்து விட்டு ஸ்டேஷன் கிளம்பினான். மனதினில் 1000 குழப்பங்களோட வண்டியும் ஓடியது. ஸ்டேஷன் சென்றதும் தின அலுவல்களை முடித்துவிட்டு நீலகண்டனை அழைத்து இசைப்பிரியா வேலை பார்த்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அழைத்து சென்றான். பெரிய இரும்பு கேட் போடப்பட்டிருந்த அந்த வீட்டின் வாயிலில் செக்யூரிட்டி அமர்ந்திருக்க அவரிடம் கூறிவிட்டு உள்ளே சென்றனர். இரு மருங்கிலும் சிறு செடிகள் பூத்து அந்த பங்களாவின் அழகை கூட்டியிருந்தது. வேலைக்காரன் ஒருவன் வந்து என்னவென்று விசாரிக்க அவர்களும் இசைப்பிரியா பற்றி சொல்லிட அவனும் மேலே சென்று தனது முதலாளியை அழைத்து வந்தான். 1 ரூபாய் காயினை ஒட்ட வைத்தார் போன்ற சிவந்த நிறத்தில் ஒரு பொட்டு. காஞ்சிப்பட்டில் ஜொலி ஜொலிக்க வந்தவரை இமைக்க மறந்து பார்த்திட வேண்டும். ஆனால் கண்ணனுக்கு அதிலெல்லாம் மனம் லயிக்கவில்லை. அவரை பார்த்ததும் அடுத்தவரை நன்றாக அதிகாரம் செய்பவர் என உணர்ந்திருந்தான். அதிகார தோரணையில் வந்தவர், என்ன விஷயமா வந்தீங்க என்றார் சற்று அழுத்தம் கூட்டிய குரலில். உங்ககிட்ட ஒர்க் பண்ண இசைப்பிரியா கேஸ் விஷயமா என்கொயரி பண்ண வந்த, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க என்றதும் அந்த பெண்மணி வேலைக்கார பெண்ணை திரும்பி பார்க்க அந்த பெண் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். ஏற்கனவே அந்த கேஸ் விஷயமா என்கொயரி நடந்துச்சே, அப்புறம் மறுபடியும் என்றதும் கண்ணன் இடை புகுந்து, மேம், நான் புதுசாக சார்ஜ் எடுத்திருக்கேன், எனக்கு அந்த என்கொயரி திருப்திகரமாக இல்லை, ஸோ ப்ளீஸ் என்றதும் கேளுங்க என்று விட்டு கண்களை மூட வேலைக்கார பெண் காப்பியுடன் வந்தாள். தேங்க்யூ என காப்பியை எடுத்துக்கொண்டவன் காப்பியை வாயில் வைத்ததும் சற்றென்று மேலிருந்து ஒரு பொருள் அவன் மீது விழ காப்பி பொத்தென்று கீழே விழுந்து சிதறியது. அதிர்ந்து மேலே பார்க்க ஒரு குழந்தை வெடவெடத்தபடி ஓடியது. மீண்டும் வேலைக்கார பெண்ணை மறுபடியும் முறைத்திட வேக வேகமாக மாடிப்படி ஏறினாள்.
மற்றொரு வேலைக்காரியை அழைத்து சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு நீங்க வாங்க தோட்டத்துக்கு போய் பேசலாம் என்றதும் வெளியே வந்தனர். வெளியே வந்ததும் சொல்லுங்க, என்கிட்ட என்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்கலாம் என்றார். மேம், நீங்க ஆல்ரெடி கொடுத்த தகவல் எல்லாம் ஓகே தான், ஆனால் பிரீஃபாக சொல்லிட்டா பரவாயில்ல. அருகிலிருந்த உதவியாளரை குறிப்பெடுக்கும்படி கண்களால் கட்டளையிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்ல போகிறேன், சொல்லிடுறேன் என்று தொடர்ந்தார் அந்த பெண்மணி. கண்ணன் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். உங்கள் பெயர் வள்ளி நாயகி. ஓகே, மதுமித்ரன் யாரு? அவர் என் கணவரோட முதல் தாரத்தின் மகன். கனடாவில் இருந்தார், சமீபத்தில் தான் இறந்து போனார் என்றார் வள்ளி. எப்படி இறந்து போனார்? இயற்கை மரணம் இல்லை வேற மாதிரி? இல்லை, தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவரோட மனைவி ஓடி போனதில் துக்கம் தாழாமல் இறந்து போனார். அவர் மகளை பாதுகாக்க தான் இசைப்பிரியாவை கேர்டேக்கராக நியமித்தோம். 4 மாதம் வரை சரியாக வந்தா, குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சம்பளத்தில் முன்பணம் கேட்டு வாங்கிட்டு போனா. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. அவளோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணப்போ தான் அவங்களுக்கே அவள் காணாமல் போனது தெரிஞ்சிருக்கு. அப்புறம் சொன்னாங்க அவள் காதலன் கூட ஓடி போயிட்டதா. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, அவங்கள தான் கேர்டேக்கராக போட்டிருக்கோம். நீங்கள் காப்பி குடிக்கும் போது மேலே இருந்து தூக்கி போட்டாலே அந்த குழந்தை தான் மித்திரனோட குழந்தை, பேர் ராகவி என்றார். ஓகே மேடம், வீட்டில் வேறு யார் இருக்காங்க? ஐ மீன் உங்கள் பசங்க என்றதும், எனக்கு ஒரு பையன் பேர் கௌதம், கனடாவில் இருக்கான் என்று கூற இன்னும் பிற தகவல்களை பெற்றுக்கொண்டு விடை பெற்றவன் சட்டனை திரும்பி கேட்டான். ஐம் சாரி டு ஆஸ்கிங், ராகவி அம்மா பேர் என்ன? மீரா. மீரா மதுமித்திரனா இருந்தா இப்போ யார் கூட இருக்காளோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என்றார். கண்ணனுக்கு பொறி தட்டியது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வேணுமே என்று கேட்டுட அவரை மெதுவாக, சாரி சார், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு புரியுது, பட் மீராவோட எந்த ஞாபகமும் வரக்கூடாதுன்னு மித்ரன் எல்லா புகைப்படத்தையும் எரிச்சிட்டான் என்றார். ஓ தேட்ஸ் ஓகே, நான் மறுபடியும் வரவே மேடம், கிளம்புறேன் என்றபடி நீலகண்டனுடன் கிளம்பியவன் காதல் ஒலித்தது. மீராவின் கண்ணன். மீராவிடமே எனதாருய ஜீவன் என்னை ஆண்டாளே. பகுதி 4. கண்ணன் அந்த வீட்டிலிருந்து கிளம்பி வரும்போதே யோசனையுடன் வந்தான். ஏதோ இவர்களிடம் தவறு இருக்கிறது என்று. அதே சமயம் அந்த வீட்டில் உள்ளே ஒரு அறையில் அலறல் சத்தம் கேட்டது. ஆனால் அந்த சத்தம் கண்ணன் காதில் எட்டு முன்பே நின்றிருந்தது. காளியப்பனிடம் இசைப்பிரியா பற்றி ஆலோசித்து கொண்டிருந்தான். அந்த வீடும் சரி, அந்த அம்மா பேச்சும் சரி, எதுவும் எனக்கு சரியா படலை. இசை காணாமல் போனதுக்கும் அந்த வீட்டுக்கும் நிச்சயம் ஏதோ சம்மந்தம் இருக்கு. காளியண்ணா, இந்த கேஸ் ஒரு 3 மாதம் இருக்காது? இருக்கும் சார். ஓ சரி சரி, அந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணினீங்களா? அதை பார்க்கணுமே. இருக்கு சார். என்னை பெயின்ட்ரைவை எடுத்து லேப்டாப்பில் சொருகினார். அதை பார்த்து கொண்டே கேட்டான். ஏன் காளியண்ணா, இந்த மிஸ்ஸிங் கேஸ் மட்டும்தானா, இல்லை இன்னும் வேறு ஏதாவது இருக்கா என்று கேட்க, சார் 5 மிஸ்ஸிங் கேஸ் வந்தது. ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க பொண்ணுங்க ஒரு வாரத்தில் வீடு திரும்பிட்டதா கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் யாருமே பொண்ணை கண்ணில் காட்டலை. ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி காட்ட மறுத்துட்டாங்க. வயசு பொண்ணுங்க, அதனால் நாங்களும் அவங்கள வற்புறுத்தலை என்றார். என்ன, எதுவும் கேட்கலையா? என்னண்ணா நீங்கள்? சரி, அவங்க வாபஸ் வாங்கினாலும் அதோட டீட்டெயில் இருக்குமே, அதை எடுத்துட்டு வாங்க என்றதும் நீலகண்டன் தயங்கியபடி எடுத்து வந்தார். அதை வாங்கி அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். சரி, நான் இதை எடுத்துக்கிறேன் என்று சிசிடிவியை பார்க்க அதில் மிக சரியாக வள்ளி நாயகியின் வீட்டில் வெளியே வெள்ளையாய் ஒரு உருவம் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தது. கண்ணன் அதை உற்று பார்த்தபடி, காளியண்ணா காளியண்ணா என்று அழைக்க அவரோ, சொல்லுங்க சார் என்றதும், இதை பாருங்க என அந்த வெள்ளை உருவத்தை காட்டினான். காளியப்பன் உறைந்து நான் வறண்டு உடலெல்லாம் உலர்ந்து, சார் இது என்ன சார் அந்த உருவம் என்று பயந்து பயந்து பேச கண்ணன் அவரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, ஏதாவது துணி பறந்துருக்கானா? சரி விடுங்கண்ணா என்றவன், இங்க பக்கத்தில் கோவில் எங்கே இருக்கு, அழைச்சிட்டு போறீங்களா என்றான். போகலாம் சார், இங்க பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்கு சார் என்றார். சரி போகலாம் என்று கிளம்பினர். அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்தவன் கண்ணில் தட்டுப்பட்டது வெண்ணெய் திருடும் கண்ணன் சிலை. அதை எடுத்து பார்த்தவன் மனதில் ரகு வந்து போனான். ரகுவிற்கு ரொம்ப பிடிக்கும் என்று தானாக அவனது இதழ்கள் முணுமுணுத்தது. அதை வாங்கி கொண்டவன் பக்தி பாடல்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றை வாங்கி கொண்டான். காளியப்பன் சிரித்தார். ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை சார், உங்களுக்கு இந்த புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கா? என் பையன் இதையெல்லாம் பார்க்க கூட மாட்டான் என்றார்.
என் ஃப்ரெண்டு பழக்கி விட்டதுனா அவனுக்கு கடவுள் பக்தி அதிகம். அவன் கூட வந்து வந்து பழகிடுச்சு. இல்லாட்டி நான் வரமாட்டேன். அவன் நினைவு வந்தா கோவிலுக்கு வருவேன். அவன் இப்போ உயிரோட இல்லை என்றான். சாரி சார், இட்ஸ் ஓகே அண்ணா, வாங்க போலாம் என்று இருவரும் கிளம்பினர். தூரத்தில் நின்ற உருவம் அவனோடு பயணிக்க இயலாது சற்று தள்ளி பின்தொடர்ந்தது. அன்றிரவு காவல் நிலையத்தில் இருந்து கொண்டு வந்த கோப்புகளை கவனித்து கொண்டிருக்க அதிலிருந்து பொதுவான தகவல்களை ஒரு வெள்ளை காகிதத்தில் எழுதியவன் உறங்கி போய்விட நள்ளிரவில் கதவு தட்டப்பட்டது. கதவு தட்டிய சத்தத்தில் திடுக்கிட்டு எழுந்தவன் கதவை திறக்க எதிரே ஜீவா நின்றிருந்தான். கண்ணனுக்கு வியர்த்து கொட்டியது. ஏய், யார் நீ? சொல்லு, யார்னு கேட்குறேன்ல என்று கத்த காளியப்பன் சத்தம் கேட்டு ஓடி வந்தார். சார், என்னாச்சு? நீங்க யாரு? இந்த நேரத்தில் என்ன பண்றீங்க என்றதும் ஜீவாவோ, சார், நான் அவனோட ஃப்ரெண்டு ஜீவா. நான் வரேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் என்று குழப்பத்துடன் சொல்ல கண்ணனோ உள்ளே வேகமாக ஓடி தனது கைபேசியை எடுத்து ஜீவாவிற்கு அவன் எதிரில் நின்று கொண்டே அழைத்தான். ஜீவாவின் கைபேசி ஒலிக்க அதை எடுத்தவன், டேய் பைத்தியம், எதுக்குடா எதிரில் இருக்கிறவனுக்கு ஃபோன் பண்ணுற லூசு பயலே, வாடா உள்ள என்று திட்ட அப்போதுதான் கண்ணனுக்கு உயிரே வந்தது. சற்று ஆசுவாசம் அடைந்தவன் காளியப்பனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் நண்பனை உள்ளே அழைக்க காளியப்பனோ, சார், உங்களுக்கு ஏதோ அமானுஷமாக நடக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. எதுக்கும் நாளைக்கு கோவில் பூசாரி கிட்ட மந்திரிச்சிக்கலாம் சார் என்றார். அவனும் சரி என்று உள்ளே சென்றான். ஜீவா தன் நண்பனை குழப்பமாக ஏறிட அவனோ சிரித்தபடியே, சாரிடா, தூக்க கலக்கத்தில் என்று சமாளித்தான். போடா எருமா, இந்நேரம் நீ நிஜமாவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவர் என்னை விசாரணை கைதியா உள்ள வச்சிருப்பார் என்றான் சற்று கலக்கமாக. சாரிடா என்றவன் முதல் நடந்ததை மறந்தும் அவனிடம் கூறவில்லை. காலையில் காளியப்பன் கூறியது போலவே பூசாரியிடம் அழைத்து செல்ல அவர் ஏதேதோ மந்திரங்கள் ஜபித்து வேப்பிலையில் மஞ்சள் கலந்த நீரில் நனைத்து முகத்தில் அடித்தார். திருநீரை ஒரு பொட்டலமாக மடித்து கொடுத்தவர், இதை எப்போதும் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த தாயத்து காரணம் கொண்டும் அவிழ்க்க கூடாது. அப்புறம் நீங்கள் போலீஸ்காரங்க, அதனால சொல்கிறேன், அகால மரணமடைந்த எந்த உடலையாவது பார்க்க நேர்ந்தா, அது தொட நேர்ந்தாலோ இந்த திருநீரை பூசிக்கிட்டு அப்புறம் தொடுங்க. சரியா? வீட்டுக்கு வந்ததும் குளிச்சுட்டு உள்ளே போய் உங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறையில் அல்லது ஃபோட்டோ இருந்தா அதுக்கு ஒரு விளக்கு போடுங்க, போதும் என்றார். சரி என்று கிளம்பியவன், அண்ணா, நான் திருச்சி வர போகிறேன், ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா கால் பண்ணுங்க என்று தன் நண்பனுடன் கிளம்பினான். இப்போ எதுக்குடா திருச்சி என்று ஜீவா கேட்க, ரகுவை பார்க்கணும் போல இருக்குடா, அவங்க வீட்டுக்கு போகலாம், அவன் அறையில் இருக்கணும் என்று சொல்லவும் ஜீவாவிற்கு கண் கலங்கியது. போலாண்டா என்றான். இருவரும் கொடைக்கானலில் இருந்து திருச்சி வந்தடைந்தனர். ரகுவின் வீட்டுக்கு செல்ல அங்கே அவனது அம்மா திண்ணையில் படுத்திருந்தார். இவர்கள் இருவரும் உள்ளே வரும் போதே காற்று பலமாக வீசி புங்கமரம் பூக்களை அவர்கள் மீது உதிர்த்தது. அம்மா என்றதும் கண்கள் சுருக்கி விரித்தவர், தம்பி கண்ணா, வாடா, ஜீவா வா வா, என்னை 2 பேரும் மறந்துட்டீங்கல்ல, வாடா, வா வா, உள்ள வா. மகிழ்ச்சியாக வந்து அவர்கள் கையை பிடித்து கொண்டார். உள்ளே இருந்து ஒரு பெண் வெளியே வர, நம்ம ரகு ஃப்ரெண்டுங்கம்மா, நீ போய் காபி போடு, வாடா கண்ணா. ஜீவா உள்ள வா, உள்ளே அழைத்து சென்றார். இருவரும் தயக்கத்துடன் அமர, ஏண்டா யாரும் வரதே இல்லை, அவன் இருக்கும்போது இங்கே தான் இருப்பீங்க, அம்மாவுக்கு அவன் நினப்பு வந்துடும்னு வரதில்லையா என்று கேட்க, இல்லைம்மா, நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன், 2 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்க போகிறோம் என்றான். சரிப்பா சரிப்பா, நேரம் கிடைக்கும்போது வந்து பார்த்துட்டு போங்கப்பா என்று கண் கலங்கினார். சரிம்மா என்றவன் ரகுவின் அறையை பார்க்க வேண்டும் என்று கேட்க, அங்கு யாரும் தங்குறதில்லப்பா, புத்தகங்களையும் மருமகள் கொண்டு வந்த சீர்வரிசை சாமான்கள் தான் போட்டு வச்சிருக்கோம் என்றார். ஸ்டோர் ரூமாக மாற்றிவிட்டோம் என்பதை பாலிசாக கூறினார் என்று சொல்லலாம். கண்ணனுக்கு மனம் கனத்தது. அந்த அறை தான் நண்பர்களுக்கு எல்லாம் இன்றோ அது ஸ்டோர் ரூமாக மாறி போயிருந்தது. அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. அவனது நினைவுகளை தன்னாலேயே மறக்க இயலவில்லை. அவர்களால் எப்படி முடியும்? மனம் தேய்ச்சி கொண்டான் கண்ணன். அவனுடைய பொருள் எல்லாம் அப்படியே ஒரு பெட்டியில் போட்டு வச்சிருக்கோம்பா, வண்டியை மட்டும் வித்தாச்சு என்றிட கண்ணனுக்கு முகம் மலர்ந்தது. அம்மா, அதை நான் பார்க்கலாமா? கண்கள் மின்ன கேட்டவனிடம் பெட்டியை எடுத்து வந்து கொடுத்தார். ஆர்வமாய் பிரித்தவன் ஒவ்வொன்றாக பார்த்திட சிக்கியது அவனது டைரி.
மா இதை நான் எடுத்துக்கவா என்று எதிர்பார்த்து கேட்க அவரும் சரி என்றார். கூடவே அவனது சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டவன் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு ஜீவாவுடன் கிளம்பினான். ஜீவாவோ குழப்பத்துடன், இப்ப எதுக்குடா அவன் டைரியை கொண்டு வந்த என்று கேட்க, இல்லடா அவன் அடிக்கடி டைரி எழுதுவான், பிடிச்ச சம்பவம் எல்லாம் ஏனோ தெரியல அவன் கூட இருக்கணும்னு தோணுது, அதான் இதை எடுத்துட்டு வந்தேன் என்றான். ஜீவா வேதனையாக ஒரு விஷயம் கூறினான். அவனுக்காவது அழறதுக்கு சொந்த பந்தங்கள் இருந்தது, ஆனால் நமக்கு நீயும் நானும் அழுதாதான் உண்டு. காலத்தின் கொடுமை, நமக்கு கல்யாணம் கூட செட் ஆகலை. நீ ஆசைப்பட்ட மீராவாவது உனக்கு கிடைச்சாலா? அதுவும் இல்லை. ஆனால் உன்னை பாராட்டியே ஆகணும்டா. தன் லவரை வேற ஒருத்தன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சோ அவனை ப்ரப்போஸ் பண்ண அழைச்சிட்டு போன பாரு, அங்கே நிற்கிற நீ, அடுத்து அவ கல்யாணத்தில் வந்து நிற்கிற, எப்படிடா உன்னால் முடிஞ்சது என்று ஆதங்கப்பட்டான். ரகு இடத்தில் வேற யாரும் இருந்திருந்தா நான் விட்டுப்பேனா? இல்லை, அது மாதிரி மீராவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சேன். அதான் மேரேஜுக்கு வந்தேன். அவள் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு உண்மையாக இருந்தேன். இனி அவளை தொல்லை செய்யக்கூடாதுன்னு தள்ளி இருக்கேன். அவ்வளவுதான். அவள் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும். என்னைக்காவது ஒரு நாள் பொது இடத்தில் பார்க்கும்போது இயல்பாக வந்து பேசினா அதுவே எனக்கு மகிழ்ச்சி தான் என்றான். உன் மனசுக்கு நல்லதே நடக்கட்டும்டா என்றான் ஜீவா. கொடைக்கானல் வந்தடைந்தனர். மறுநாள் காலை உணவை முடித்து கொண்டு இருவரும் பயணிக்க வந்து விழுந்தால் அவர்களின் வண்டியின் முன்பாக கழுத்தில் தீப்பிடித்த தழும்பி இருக்க ஆங்காங்கே சிறு சிறு காயங்களுடன் கீழே கிடந்தாள். அவளை திருப்பி பார்க்க மயங்கி கிடந்தவள் சட்டென கண் விழித்து, கண்ணா சேவ் மீரா என்றபடி உயிரை விட்டிருந்தாள். பகுதி 5. கொடைக்கானல் வந்தடைந்தனர். மறுநாள் காலை உணவை முடித்து கொண்டு இருவரும் பயணிக்க வந்து விழுந்தால் அவர்களின் வண்டியின் முன்பாக கழுத்தில் தீப்பிடித்த தழும்பு இருக்க ஆங்கங்கே சிறு சிறு காயங்களுடன் கீழே கிடந்தாள். அவளை திருப்பி பார்க்க மயங்கி கிடந்தவள் சட்டென கண் விழித்து, கண்ணா சேம் மீரா என்றபடி உயிரை விட்டிருந்தாள். மீரா என்றதும் திடுக்கிட்டு உயிரற்ற உடலை கீழே போட்டவன் வியர்த்து போனான். ஜீவா உலுக்கியதும் சுயம் பெற்றவன் அருகிலிருந்த டிராஃபிக் போலீசிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த விபத்து பற்றிய விவரங்கள் மற்றும் உடற்கூறாய்வு பரிசோதனை முடிவுகளையும் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டான். வீட்டுக்கு வந்தவனோ மல்லாந்து படுத்துக்கொண்டு எதையோ யோசித்தபடி விட்டத்தை வெறித்தான். டேய் கண்ணா, என்னடா ஆச்சு? மறுபடியும் பூசாரி கிட்ட போகலாமா? ஏன்டா அப்படி கண்ணம்மா கூட மூடாம பார்க்குற? பயமா இருக்குடா என்று பயந்தபடி பேசினான் ஜீவா. கண்ணன் பெருமூச்சொறிந்தபடி எழுந்தமர்ந்தான். ஜீவா, எனக்கு ஏதேதோ நடக்குதுடா, இதையெல்லாம் சொன்னா நீ பயந்துடுவியோன்னு மறைச்சிட்டேன் என்றவன் தனக்கு நடந்த முழுமையும் கூறி முடித்தான். ஜீவாவிற்கு தலையே சுற்றியது. தெரியலடா, என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு புரியல என்றதும் ஜீவா உடனே கேட்டான். அதனால தான் நீ அந்த இறந்து போன பொண்ணை மடியில் வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசினியா? நிஜமாவே அவள் கண் திறந்து பார்த்தாளாடா என்று பீதியில் கேட்டவனிடம் ஆமாம் என்றான். நான் பார்க்குற கேஸ் வேற, ரொம்ப சுத்த வைக்குதுடா. இதில் காமெடி என்னன்னா, அங்கேயும் ஒரு மீரா, நான் விட்டாலும் இந்த மீரான்ற பேரு என்னை விட்டு போகாது போல என்றான் கசந்த புன்னகையுடன். சரி விடுடா. அம்மா, எதுக்காகடா ரகு சூக்கேஸை வாங்கிட்டு வந்த என்று குழப்பத்துடன் கேட்டான். உண்மை சொல்லவா? அது ஏன் கேட்டேன்னு எனக்கே தெரியாது. ஏனோ தெரியல, அதை வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. சரிடா, இசை கேஸை மறுபடியும் செக் பண்ணணும், நான் பார்க்குறேன் என்று கேஸ் ஃபைலை எடுத்தான். சரி, நான் உனக்கு காப்பி போடுறேன். நாளிலிருந்து நானும் வரவேன்ல, பார்த்துக்கிறேன். இதுவரை நீ அந்த கேஸில் தெரிஞ்சுக்கிட்டதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுடா என்று ஜீவா சொல்லவும் கண்ணன் கேஸ் பற்றிய விவரங்கள் எழுதிய குறிப்பை வாசித்தான். சட்டென நேற்று குறிப்பெடுத்த பேப்பர் அவன் முகத்தில் வந்து விழுந்தது. அதை எடுத்தவன் திருப்பி பார்த்துவிட்டு மறுபடியும் படிக்க அவனுக்கு பொறி தட்டியது. ஜீவா, இசை கேஸில் லீட் கிடச்சிட்டுடா, இனி இருக்குடா அந்த பொம்பளைக்கு என்று பல்லே கடிதான். நிஜமாவாடா? என்னை காப்பியை நீட்டியவனிடம் ஆமாண்டா, மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலெல்லாம் எடுத்து செக் பண்ணதில் ஒரு 6 பேர் மட்டும் காணாமல் போனவங்க திரும்பி வந்துட்டதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆளை காட்டலை. அந்த 6 பேரும் வேலை செஞ்சது ஒரே இடத்தில். எங்கே தெரியுமா? விஎன்ஜி தோல் ஃபேக்ட்ரியில் என்றான் மகிழ்வாக. சூப்பர்டா, நாளைக்கே அந்த ஃபேக்ட்ரி பற்றி விசாரிக்கலாம் என்றான் ஜீவா. ஈரவானதும் கண்ணன் விழிகள் உருக்கத்தை தழுவ சட்டென அந்த பெண்முகம் இரத்த காலரியாக கண் விழித்து சேவ் மீரா என்றபடி மீண்டும் வெளி மூடினாள். வியர்க்க விறுவிற்க எழுந்தமர்ந்தவன் சுற்றி சுற்றி பார்க்க ஜன்னல் திரை சீலைகள் அலையலையாக நகர அவ்வுருவம் கண்ணனின் கண்ணுக்கு தெரிந்தது. யாரு?
யாருன்னு கேட்குறேன்ல என்றவன் தனது கை துப்பாக்கியை எடுத்தான். ஜீவா அடித்து பிடித்து எழுந்தவன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே, கண்ணா, கண்ணா, என்ன ஆச்சுடா, யாருடா என்று அவன் பின்னால் போக, எவனோ அங்கே நிற்கிறான்டா என்றவன் வெளியே கதவை திறந்து கொண்டு போக அவ்வுருவம் தலை தெறிக்க ஓடி மறைந்தது. தெருவுக்குள் விடாது ஓடினான் கண்ணன் அவ்வுருவத்தை பிடிக்கும் முயற்சியில். ஒரு சந்து மறைவில் நின்று எட்டி பார்த்த அவ்வுருவம் கண்ணனை நோக்கி தன் துப்பாக்கியை குறி பார்த்தது. கைகள் நடுங்க ட்ரிகரை அழித்திட குறி தப்பி போஸ்ட் மரத்தில் பட்டு தெரித்தது. கண்ணன் சுதாரித்து திரும்பியவன் அந்த உருவத்தை குறி தவறாமல் சுட்டிவிட அந்த உருவம் சரிந்து விழுந்தது. வேகமாக அங்கே ஓடிய கண்ணன் அந்த உருவத்தை திருப்ப அது முகமூடி அணிந்திருந்தது. முகமூடியை கலைச்சி பார்க்க அது ஒரு ஆண்தான். அவனை இங்கேயோ பார்த்தது போல இருந்தது கண்ணனுக்கு. சட்டென அவன் கண் விழிக்க ஒரு கணம் அதிர்ந்து போனான் கண்ணன். அவனும் அதைத்தான் கூறினான். சேவ் மீரா என்று. ஜீவா காளியப்பனுடன் ஓடி வந்தான். என்னாச்சு கண்ணா என்று வினவியவனிடம், வழக்கம் போலதாண்டா, அதை சேவ் மீரான்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டான் என்றான் கவலையாக. சார், இவன் என்கவுண்டர் லிஸ்டில் இருக்க ரவுடி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடியை ஜிஹெச்க்கு அனுப்பி வச்சுட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிடுறேன் சார். அப்புறம் நீங்கள் வந்தே ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே உங்களை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்காங்க சார். உங்கள் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஸ்டேஷனில் இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுங்க, இல்லைனா இந்த இசைப்பிரியா கேஸை பார்க்காதீங்க என்றான். ஏன் அண்ணா இப்படி சொல்கிறீங்க என்று ஜீவா கேட்க, காளியப்பனோ, சார், இதுக்கு முன்னாடி இங்கே வந்த இன்ஸ்பெக்டர்ஸும் இதே இசைப்பிரியா கேஸை தான் விசாரித்தாங்க. ஒரே மாதம்தான் விசாரித்த ஒருத்தர் இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் குத்துயிரும் கொலையுருமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டார். இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட யாரோ தான் இந்த ரவுடியை அனுப்பியிருக்கணும் என்றார். அண்ணா, இதுக்கெல்லாம் பயந்தா நம்ம இந்த வேலை பார்க்க முடியாதண்ணா, விடுங்க. இந்த கேஸ் என்னால் தான் முடிவுக்கு வரும் என்று இறந்து கிடந்தவனை ஆம்புலன்ஸ் வரவும் அதில் ஏற்றினர். வீடு வந்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்க கண்ணன் ஜீவா இருவரும் உள்ளே சென்றனர். என்னடா இப்படி கிடக்கு, யாரும் அதையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா என்று தேட அங்கே எல்லா பொருளும் அப்படியே இருந்தது. எதுவுமே எடுக்கல, ஆனா களைஞ்சிருக்கு. முனகியவன் கண்ணில் பட்டது திறந்து கிடந்த பெட்டி. பெட்டி திறந்து கிடக்குடா என்றவன் அதை எடுத்து வைக்க ரகுவின் டைரி விழுந்தது. அதன் அருகில் மீராவின் திருமண பத்திரிகை. கண்ணன் அதை பார்த்துவிட்டு அதிர்ந்து போனான். மீரா வெட்ஸ் மதுமித்ரன் என்று எழுதியிருந்தது. அத்தியாயம் 6. ரகுவின் பெட்டி கீழே விழுந்து கிடக்க அதில் இருந்த டைரி, திருமண பத்திரிகையை எடுத்து பார்த்தான் கண்ணன். மீராவெட்ஸ் மதுமித்ரன் என்று எழுதியிருந்தது. மதுமித்ரன் என்று மீண்டும் மீண்டும் அந்த பேரையை கூறியவனுக்கு விளங்கியது. என் மீராவா ஆபத்தில் இருப்பது? வள்ளிநாயகி கூறியதும் மீராவின் திருமணத்தின் போது கூறியதும் நினைவிற்கு வந்து போனது. காற்று பலமாக வீசிட மீண்டும் ஜன்னல்கள் படபடவென்று அடித்து கொண்டது. காற்றில் வீசிய அந்த துர்நாற்றம் அறைக்குள் இருக்க விடவில்லை. சிறிது நேரத்தில் காற்றும் நின்று போனது, வாடையும் தெரியவில்லை. ஜீவா கண்ணன் இருவரும் உறங்கிட காலையில் வழக்கம் போல காவல் நிலையம் சென்றனர். ஜீவா எஸ்ஐயாக பொறுப்பேற்றி கொண்டான். காளியண்ணா, மிஸ்ஸிங் கேஸ் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒற்றுமை இருக்கு. எல்லாரும் தோல் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணவங்க, அதுவும் இளம் பெண்கள், ஒரே ஒருத்தன் மட்டும் ஆண். நேற்று என்னை கொலை பண்ண வந்தவன் கூட அந்த ஃபேக்டரி சம்மந்தப்பட்ட ஆளாக தான் இருக்கணும். அதோட ஓனர் யாரு, அவங்கள நான் பார்க்கணும் என்க. சார், நம்ம இசைப்பிரியா கேஸ் விஷயமா போனோமே, அந்த அம்மா தான் அந்த ஃபேக்ட்ரி ஓனர். அதுக்கு முன்னாடி அந்த அம்மா வீட்டுக்காரரும் பையனும் பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களே காணாமல் போனதில் ஒரு ஆண், அது அவர் தான். இதை நாங்கள் நேற்று கேஸ் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சோம். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. கண்டிப்பாக அவங்க கிட்ட தான் தப்பு இருக்குது. லேடி கான்ஸ்டபிளை வர சொல்லுங்க. உடனே ஆக்ஷன் தான். அதுக்கு முன்னாடி நாம் அவங்க ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்துடுவோம், துரிதப்படுத்தினான் கண்ணன். அதே சமயம் வள்ளிநாயகி வீட்டில் ராகவி தனியாக தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தாள். அப்பா, பிடிங்க பிடிங்க, நல்லா ஆட்டுங்க, நான் விழமாட்டேனே, ஐ ஜாலிப்பா ஜாலி என்று ராகவியின் சத்தம் கேட்க வள்ளி வேகமாக வெளியே வந்தார். ராகவியோ தோட்டத்தில் போட்டிருந்த ஊஞ்சலில் அசுர வேகத்தில் ஆடிக்கொண்டிருந்தாள். ஊஞ்சல் தன்னிச்சையாக ஆடியது. அவ்வளவு வேகமாக ஆடியும் ராகவி பயம் கொள்ளாது. ஊஞ்சலில் ஆட வள்ளிக்கு பயத்தில் உடல் நடுங்கியது. ராகவியின் கேர்டேக்கரை அழைத்திட வள்ளிக்கு குரலை எழும்பவில்லை. ஏதோ ஒன்றி தொண்டையை இறுக்கி பிடிப்பது போல இருந்தது. கண்கள் வெளிவரும் அளவிற்கு இறுக்கம் அதிகரிக்க
தன் குரல் வழியில் கையை வைத்து தானே இருக்கினார். சட்டென்று ஊஞ்சல் ஆடுவது நிற்க ராகவியோ நிதானமாக இறங்கினாள். வள்ளி அதே நிலையில் இருக்க அவர் முன்னேறத்த களரியுடன் ஒரு உருவம் சட்டென முன்னே வந்து மறைந்தது. நின்ற ஊஞ்சல் அருந்து கொண்டு வந்து வள்ளியின் முகத்தில் அடித்தது. மயங்கி கீழே விழுந்தவரின் முகம் இரத்தத்தால் அலங்கோலமாக்கப்பட்டிருந்தது. மூர்ச்சியாகி கிடந்தவரின் விழிகள் மேலே வெறித்தது. இங்கே கண்ணன் வள்ளிக்கு சொந்தமான தோல் ஃபேக்டரிக்கு பயணிக்க மருத்துவமனையில் இருந்து அழைப்பு வந்தது. எஸ், ஐம் கண்ணன் ஸ்பீக்கிங் என்றிட எதிர்முனையில் கூறப்பட்ட விஷயத்தால் கண்ணன் அரசு மருத்துவமனைக்கு வண்டியை திருப்பினான். என்னாச்சு கண்ணா? ஜிஹெச்ல இருந்து கால் வந்தது. நம்ம ரோட்ல பார்த்த பொண்ணோட PM ரிப்போர்ட் ரெடி ஆயிருச்சாம், வர சொல்றாங்க. பேசியபடி பயணிக்க அவர்களது ஜீப் காற்றை கிழித்து கொண்டு சீறி பாய்ந்தது. மருத்துவமனையில் மருத்துவரின் கையில் உடற்கூறாய்வு பரிசோதனை முடிவு இருக்க எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருந்தனர் ஜீவா, கண்ணன் இருவரும். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் நிறைய தீக்காயங்கள் இருந்தது. முக்கியமா அவங்க இறப்பதற்கு 1 மணி நேரம் முன்பு ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரே சமன் சாம்பிள் தான் கிடைச்சது. வற்புறுத்தி பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் 2 முறை கரு கலைக்கப்பட்டிருக்கு அண்ட் சிறுநீரகம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு என்றார் விலாவரியாக. ஜீவா உறைந்திருந்தான். மருத்துவரின் பேச்சை கேட்டு கண்ணன் சிந்தனையில் அமிழ்ந்திருந்தான். கண்ணா, டேய் என்னடா யோசிக்கிற? இல்லை, இந்த 5 பொண்ணுங்களை பற்றி யோசிச்சேன் என்று விட்டு மருத்துவரிடம் ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு கிளம்பினான். வள்ளியின் தோல் பதினிடம் தொழிற்சாலைக்கு அதற்குள் காளியப்பனிடம் இருந்து அழைப்பு வந்தது. சொல்லுங்கண்ணா, ஏதாவது முக்கியமான விஷயமா என கேட்டதும் அவரோ இசைப்பிரியாவின் தந்தை தற்கொலை முயற்சி செய்ததாக தகவல் வந்தது என்று. ஓ ஷிட், என்ன ஆச்சு திடீர்னு? மீண்டும் விரைந்தான் அரசு மருத்துவமனைக்கு. அங்கே செவிலியரிடம் விசாரித்துவிட்டு உள்ளே செல்ல யாரும் இல்லாமல் ஒரு மூலையில் கிடந்தார் இசையின் தந்தை. அதோ அந்த மூலையில் இருக்கார் பாருங்க, அவர்தான் சார். இந்த தற்கொலை பண்ற கேஸுங்க தப்பிச்சாலே ஒரே பேஜாரா இருக்கும் என்று வார்பாய் கூறிவிட்டு சென்றான். கண்ணன் அவரை எழுப்பிட மெல்ல கண் விழித்தவர் விழிகளில் நீர் நிரம்ப, செத்து போயிடுவேன் நினைச்சேன் தம்பி, இப்படி மறுபடியும் உசுறு பொழப்பேன்னு நினைக்கல என்றார் கவலையாக. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க ஏன் சாகணும்? நான் ஏன் தம்பி வாழணும்? என் மனைவி மகன்னு ஒருத்தரும் உயிரோடு இல்லை. எனக்கு என் மக உயிரோடு இருக்காளான்னு தெரியல. ஆனால் அவளை அசிங்கமாக படம் பிடிச்சி ஒருத்தர் வந்து காட்டிட்டு போகிறான். தம்பி, கேஸை வாபஸ் வாங்கு, இல்லாட்டி இதை ஊர் போகிறான் போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு வேணும் மிரட்டான். அவமானம் தாங்காம தான் இந்த முடிவுக்கு வந்த என்று சொல்லும் போதே ஜீவா யார் அவன் என்று கேட்க, அவரோ அந்த பையன் நம்ம ஏரியா தான் தம்பி, ரவுடி பையன், பேரு பரதன் என்றதும் கண்ணன் வேகமாக தனது பாக்கெட்டில் இருந்த போட்டோவை எடுத்து காட்டி, இவனா என்றான் தயக்கமாக. இசையின் தந்தை விழிகளகல, ஆமா தம்பி, இவனே தான் என்று சொல்ல கண்ணன் பெருமூச்சொறிந்தபடி, இவன் நேற்று ராத்திரி செத்துட்டான் என்றான். என்ன, செத்துட்டானா? எப்படி என்றவர் கண்கள் சொருகி மயங்கினார். அத்தியாயம் 7. இசையின் தந்தை தற்கொலை முயற்சி செய்ததாக தகவல் வர கண்ணன் ஜீவாவுடன் அவரை காண சென்றிருந்தான். முதல் நாள் இரவு தன்னை கொல்ல வந்தவன் தான் இசையின் வீடியோவை காட்டி அவளது தந்தையை மிரட்டியிருக்கிறான் என்று கண்டு கொண்டான் கண்ணன். அவன் பரதன் இறந்ததை கேட்டு மயங்கிவிட செவிலியரை அழைத்து அவரை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு இருவரும் கிளம்பினர். அந்த உருவமும் அவர்களை பின்தொடர்ந்தது. கண்ணனும் ஜீவாவும் தொழிற்சாலையை அடைய அங்கிருந்த மேனேஜரிடம் கூறிவிட்டு உள்ளே செல்ல, மேனேஜரோ, சார் முதலாளி வந்தது, அவர் கூட உள்ள போங்க, இப்போ உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று தடுத்திட கண்ணன் முறைத்தபடியே, சார் கடமையை செய்ய விடாம தடுத்தா அதுக்கு தண்டனை உண்டு தெரியுமா என்று சொல்ல மேனேஜர் அவசரமாக வள்ளி நாயகிக்கு அழைப்பு விடுத்தார். அதற்குள் கண்ணன் ஜீவாவுடன் உள்ளே சென்றிருந்தான். ரசாயனங்களை கொண்டு விலங்குகளின் தோள்கள் பதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்க நாற்றம் அங்கே நிற்க முடியவில்லை அவர்களால். ஆனால் அங்கே வேலை செய்பவர்களோ அதை பொருட்படுத்தாமல் வேலை செய்து கொண்டிருந்தனர். சில இளம் பெண்கள் அங்கே வேலை செய்யும் ஆண்கள் இயல்பாகவே ஆபாச வார்த்தைகளால் பேசிட அவர்களும் முறைத்தபடியே அந்த ஆண்களை கடந்தனர். வேறு வழியில்லை அவர்களுக்கு. இவர்களை எதிர்த்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம். அதனாலேயே இதையெல்லாம் சகித்து கொண்டு வேலை பார்க்கின்றனர். இதனால் ஏற்படும் மன உளைச்சல் ஒரு புறம் என்றால் ரசாயன கழிவுகளால் ஏற்படும் உடல் உபாதைகள் ஒரு புறம். வேறு வழியின்றி இந்த தொழிலை செய்தாலும் மனம் கலங்குவது என்னமோ நிதர்சனம்தான். காவலர் உடையில் கண்ணன் ஜீவாவை கண்டு வாயை மூடிக்கொண்டனர் அந்த ஆண்கள்.
கண்கள் மெதுவாக ஒருவனை அழைத்து பலாரென அறைந்து, இனிமே எந்த பொண்ணையாவது அசிங்கமா பேசுறத பார்த்தேன், தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன், ஜாக்கிரதை போடா என்று விரட்ட அவன் கன்னத்தை பிடித்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். இருவரும் தொழிற்சாலைக்குள் செல்லவும் வள்ளினாகிதான் வர இயலாததால் மேனேஜரையை சமாளிக்கும்படி கூறினார். கண்ணன் உள்ளே செல்ல செல்ல அவன் காதருகில் குரல் கேட்டுக்கொண்டே வந்தது. கண்ணா போ, அந்த பக்கம் போ போ என்று இதோ திரும்ப திரும்ப கேட்க மேனேஜர் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் அந்த குரல் கேட்ட திசையிலேயே ஓடினான் கண்ணன். ஜீவா பின்தொடர மேனேஜரும் ஓடினார். வீட்டில் இருந்து வள்ளினாகியோ தன் உடல்நிலையையும் எண்ணாது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். அந்த தொழிற்சாலையின் மூலையில் ஒரு கதவு பூட்டப்பட்டு சில மந்திர தாயத்துகளால் பிணைக்கப்பட்டிருக்க அதை நோக்கி செல்ல முன்பாக வீல் என்ற சத்தம் கேட்டது. சட்டென திரும்பிய கண்ணன் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓட அந்த குரலோ கண்ணா போகாத போகாத என எச்சரித்தது. அங்கே ஒரு பெண்ணை இருவர் பலவந்தப்படுத்தி கொண்டிருக்க கண்ணன் விரைந்து ஓடினான். இருவரையும் அடித்து வண்டியில் ஏற்றி கொண்டு செல்ல மேனேஜர் வள்ளிநாயகிக்கு தகவல் கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் போய்விட்டார் என்று கண்ணன் வண்டியில் செல்லும்போது அந்த குரல் கேட்கவில்லை. அந்த இருவரையும் உள்ளே தள்ளிவிட்டு தனது நாற்காலியில் அமர்ந்தவனுக்கு மனமெல்லாம் அந்த குரலை மீண்டும் மீண்டும் ஒழித்தது. தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். சார், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நாங்க ஸ்டேஷனை பார்த்துக்கிறோம் என காளியப்பன் சொன்னதும் மறுபேதும் சொல்லாமல் கிளம்பி விட்டான். வீட்டுக்கு சென்று கட்டிலில் சரிந்தவன் மனதில் மீண்டும் மீண்டும் அதே குரல் ஒழித்தது. காது இரண்டையும் பொத்தி கொண்டவன் வேகமாக கத்தினான். யார் நீ, யார் நீ, ஏன் இப்படி பண்ற? நேர்ல வா, வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என கத்திட ஜன்னல் எல்லாம் படபடவென்று அடித்து கொண்டது. அறைக்குள் இருந்த காகிதம் எல்லாம் பறந்திட கண்ணன் முகம் வியர்த்து போனான். சற்று தன்னை அமைதிப்படுத்தி கொண்டவன் கண்களை மூடி அந்த குரலை மனதில் இருத்தினான். மனம் ஒரு யோக நிலையில் இருந்திட குரலுக்கு சொந்தமானவனை கண்டுபிடித்து விட்டான். கண்ணா என்று மெதுவாய் குரல் ஒலித்திட கண்ணனின் இதழ்கள் புன்னகையில் மலர்ந்தது. அழகாய் சிரித்தவன் அழைத்தான். ரகு, 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 நீதான? ரகு, சொல்லுடா, நீதான என்றதும் மென்மையான தென்றல் அவன் கேசம் தீண்டியது. ரகு, ஏதாவது பேசிடா, என் முன்னால் வரமாட்டியா? என்னால் வர முடியாது கண்ணா, என் குரல் மட்டும்தான் கேட்கு உனக்கு. உன் கழுத்தில் இருக்க தாயத்தில்லைனா தான் நான் உன்னை தொட முடியும் கண்ணா. ஏண்டா? நான் இதோ கலற்றேன் என தாயத்தை கழற்ற போனான். மிக சரியாக ஜீவா உள்ளே நொழிய ரகுவின் குரல் நின்று போனது. டேய், என்னடா பண்ற? இதை கலட்டக்கூடாதுன்னு சாமி சொன்னார் இல்ல, ஏன் கலற்ற என்று கையை தட்டிவிட்டான். இல்லடா, நம்ம ரகுடா, அவன்தான் நம்ம கிட்ட இருக்கான் என பிதற்றினான் கண்ணன். அதெல்லாம் இல்லை, நீ வா என்று அம்மன் புகைப்படத்தின் அருகில் அழைத்து சென்று திருநீரை பூசிவிட்டு முதல்ல அந்த பூசாரியை போய் பார்த்து வருவோம் வா என்று அழைத்து சென்றான். பூசாரியோ இன்னொருவர் பேரை சொல்லி அவர் உதவுவார் என அனுப்பி வைத்தார். அந்த வீட்டின் முன்பு ஒரு விடிவிளக்கு மட்டும் எரிந்தது. உள்ளே இருந்து புகை வர அதில் தசாங்கத்தின் மனம் காற்றின் பரவி வந்தது. நெருப்பில் ஊற்றப்பட்ட நெய் கரைந்து புகையோடு கலந்து அவர்களின் நாசிக்குள் இறங்க இருவரும் கதவை தட்டினர். ஒரு பெண்மணி கதவை திறந்தார். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ. பூசாரி தான் சாமியை பார்க்க அனுப்பினார். ஓ சரி, உட்காருங்க, அவர் பூஜை முடிய 10 நிமிஷம் ஆகும் என உள்ளே சென்றார். இருவரும் அமர்ந்திட சொன்னது போலவே 10 நிமிடத்தில் பூசாரி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். வெற்றி மார்பில் வியர்த்து வழிந்திருக்க பாதி குளித்தது போல இருந்தார். ஜீவா தாங்கள் வந்த விபரத்தை நேரடியாக உரைத்துவிட்டு என்ன சாமி பண்ணலாம் என்று கேட்க, நீங்க சொல்றதை பார்த்தா அந்த ஆவியாருக்கோ உதவி செய்ய தான் உங்ககிட்ட வந்திருக்கு. அதனால் அந்த ஆவிக்கிட்ட பேச முயற்சி செய்வோம். அதன் மூலமாக ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டா அது நல்ல விஷயம்தானே என்றார். சரி சாமி, நீங்கள் சொல்கிறது போல் செஞ்சிடலாம் என்று சொன்னதும், அப்போ நீங்கள் ஒரு 12 மணி வாக்கில் நல்லா குளிச்சுட்டு வந்துடுங்க என்றதும் இருவரும் வீடு திரும்பினர். மணி 11:45 தொட்டதும் மீண்டும் அந்த பூசாரியின் வீட்டுக்கு சென்றனர். கண்ணன் ஜீவா வரும் முன்பே பூசாரி அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். உள்ள வாங்க என அழைத்து செல்ல அங்கே மாக்கோலமிட்டு ஆங்காங்கே எலுமிச்சை பழங்கள் இருக்க ஒரே ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் பாதியாக அறுத்து குங்குமம் தடவி வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடமே சற்று வினோதமாக இருந்தது கண்ணனுக்கு. பூசாரி ஏதேதோ மந்திரங்களை ஜெபித்து உச்சாடனம் செய்திட கோலத்தில் இருந்த எலுமிச்சை எல்லாம் உருள அருகில் இருந்த விளக்கு வெளிச்சம் காற்றடித்தாற் போல அசைந்தது. ஆனால் அணையவில்லை. மீண்டும் மீண்டும் மந்திரங்களை ஜெபித்திட உருண்ட எலுமிச்சையெல்லாம் மீண்டும் அதே இடத்தில் வந்து நின்றது. அருகில் இருந்த மனித உருவம் போன்றதொரு பொம்மையை நகர்த்தி வைத்தார் பூசாரி. மீண்டும் குரல் ஒலித்தது. கண்ணா, கண்ணா, நான் ரகுடா என்று தேம்பியது குரல். ரகு,
ரகு என்று ஆனந்தத்தில் ஆர்ப்பரித்தான் கண்ணன். இப்போ உன்னை பார்க்கலாமாடா என்று கேட்க உடனே அங்கே அமைதி நிலவியது. பூசாரியோ, நீங்க குரலை மட்டும்தான் கேட்க முடியும். ஏதேனும் இறந்து போன உடலை தான் அந்த ஆவியால வர முடியும். உயிரோடு இருப்பவருக்குள் நுழைய இயலாது. அது சில ஆன்மாக்களின் விதி என்றார். குறைந்தபட்சம் அவனை உணரக்கூட முடியாதா? உண்மை நண்பனை இழந்த ஏக்கத்தில் கேட்டான் கண்ணன். ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும் என்று சில மந்திரங்களை கூறினார் பூசாரி. அடுத்த நொடி ரகுவன் ஸ்பரிசம் உணர்ந்தான் கண்ணன். ரகுவோடு பேச ஆரம்பித்துவிட பூசாரியோ, 5 நிமிடத்தில் பேசிடுங்க, அதுவரைதான் நேரம் இருக்கு என்று கூறினார். கண்ணன் ரகுவிடம் வேக வேகமாக பேசினான். என்ன ஆச்சுடா உனக்கு? பேச நேரம் இல்லடா கண்ணா. மீராவை காப்பாற்றணும். நம்ம மீராவை காப்பாற்றணும்டா. அவளை காப்பாத்து. உனக்கு நேரம் குறைவு கண்ணா. போ போ, எழுந்துரு கண்ணா என்க. மீராவுக்கு என்ன ஆச்சுடா? நம்ம மீராதான் ஆபத்தில் இருக்காளா? அவ கனடாவிலிருந்து எனும் போதே இடைமறித்த ரகுவின் குரல். இல்ல, அவ அந்த தொழிற்சாலைக்குள்ள அறையில் அடைக்கப்பட்டிருக்கா. அங்கே என்னால் நுழைய முடியாது. மந்திரத்தால் கட்டுப்பட்டிருக்கு. போக்கண்ணா என்று அவசரப்படுத்தினான் ரகு. பூசாரியோ, தம்பி, ஏதோ ஆபத்து இருக்கு, அதனால தான் அவசரப்படுது அந்த ஆவி. நீங்க புறப்படுங்க என்றதும் ஜீவா கண்ணன் இருவரும் கிளம்பினர். அதை காலையிலேயே அந்த தொழிற்சாலைக்குள் சென்று அதே அறையை திறக்க அது வெறிச்சோடி கிடந்தது. வள்ளி வன்மமாக சிரித்தபடி ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்க தோட்டத்துக்கு அருகில் இருந்த ஒரு சிறு அறையில் மெலிந்த தேகத்தில் ஆங்காங்கே காயங்களுடன் ஒரு பெண் நத்தை கூட்டணில் சுருண்டார் போல கிடந்தாள். அத்தியாயம் 8. ரகுவின் ஆவி மீரா ஆபத்தில் இருக்கிறாள் என்று சொல்ல கண்ணன் அந்த தொழிற்சாலை கோடினான். ஆனால் அவனை வரவேற்றது என்னவோ வெறிச்சோடி கிடந்த அறைதான். அங்கே ஒருவருமில்லை. வள்ளினாகி வன்மமாக சிரித்தபடி ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்க தோட்டத்துக்கு அருகில் இருந்த ஒரு சிறு அறையில் மெலிந்த தேகத்தில் ஆங்காங்கே காயங்களுடன் ஒரு பெண் நத்தை கோட்டுக்குள் சுருண்டார் போல கிடந்தாள். கண்ணனோ தரையில் எட்டி உதைத்தான் கோபமாக. ரிலாக்ஸ் கண்ணா, இந்த ரூமை பார்க்கும் போதே தெரியுது நமக்கு தகவல் தெரிஞ்சிடுச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மேனேஜரை 4 தட்டு தட்டுனா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும் என்று ஜீவா சமாதானம் சொல்ல பிடித்தனர் மேனேஜரை. காளியப்பனையும் நீலகண்டனையும் மேனேஜரை கவனித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு விரைந்தனர் வள்ளினாகி வீட்டிற்கே. இங்கே மேனேஜரை பிழிந்தெடுத்தனர் இருவரும். வள்ளினாகி வீட்டில் புதிதாக ஒரு மெர்கடைஸ் பென்ஸ் பளபளவென நின்றது. அதன் மீது ஒரு வெள்ளை உருவம் அமர்ந்திருந்தது. கண்ணனை கண்டதும் முகம் மலர்ந்த அவ்வுருவம் வேகமாக அவனது அருகில் செல்ல முற்பட அவனது கழுத்தில் கிடந்த தாயத்து அருகில் செல்ல விடாமல் தடுத்தது. உள்ளே கௌதம் வள்ளினாகியை கத்தி கொண்டிருந்தான். இப்ப என்ன பண்றது? எத்தனை தடவை சொன்னேன்? வந்ததோ அவனை முடிக்க சொல்லி கேஸ துளாவி துருவி ஃபேக்டரி வர வந்துட்டான். இப்ப 2 பேரும் களிதான் திங்கணும் என்று திட்ட. தம்பி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இத்தனை வருஷமா வெளியே வராததுதான் இப்ப வெளியே வரப்போகுதா என்றவர் வேகமாக வெளியே வந்திட கண்ணன் உள்ளே நுழைந்தான். அவனை கண்டு அதிர்ந்தவர், என்ன சார் திடீர்னு என்று உளர, என்கொயரி மேடம், உள்ள வாங்க என்று உள்ளே சென்றான். சார், அதான் அப்பவே முடிஞ்சதே என்று தயங்க, இன்னும் முடியல மேடம், கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும், இல்லை என்றால் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்க வேண்டி வரும் என்றவன் கௌதமை கேள்வியாக பார்த்திட, அது என் பையன் கௌதம், கனடாவிலிருந்து நேற்றுதான் வந்தா என்றார் வள்ளி. ஓ, நல்லதா போச்சு என்றவன் கௌதமை அழைத்து, சார், உங்ககிட்ட பேசணும் என்றான். அப்போது ராகவி வெளியிருந்து உள்ளே வந்தவள் வாசலில் நின்று கொண்டே, டேடி உள்ள வாங்க, டேடி உள்ள வாங்க என்று கெஞ்சினாள். 4வரும் அதிர்ந்து வாயிலை பார்க்க அங்கே ஒருவரும் இல்லை. ஜீவா முழங்காலிட்டு ராகவி முன்பு அமர்ந்தான். அங்கு யாரும் இல்லடா என்று சொல்ல, இல்லை அங்கிள், நான் டேடி கிட்ட பேசிட்டு இருந்தேன் என்று சொல்ல, அங்கே யாரும் இல்லையேடா என்னும் போதே வெளியே நின்ற மெர்கடைஸ் பென்ஸ் டமார் என்ற சத்தத்துடன் வெடித்து சிதறி கொழுந்து விட்டு எரிந்தது. எல்லோரும் வெளியே வந்து பார்த்திட கண்ணனை அவ்வுருவம் வெளியே வா வெளியே வா என்று கத்தியது. கண்ணன் அந்த குரலுக்கு கட்டுப்பட்டு குரல் கேட்ட திசையிலேயே ஓடினான். எல்லோரும் பின்னே ஓடிட தோட்டத்திற்கு பின்னால் இருந்த அந்த அறை வந்ததும் குரல் நின்று போனது. கண்ணன் சுற்றமுற்றம் பார்க்க மீண்டும் கர்ண கொடூரமான அந்த குரல் அங்கே ஒலித்தது. கதவை திறக்கண்ணா, கதவை திறக்கண்ணா என்று பல முறை ஒலித்திட கண்ணன் மெதுவாக கதவை திறந்தான். வள்ளிநாயகி ஓடி வந்து தடுத்திட அவர் வந்த வேகத்தில் தூக்கி எறியப்பட்டார். உள்ளே ஒரு பெண் நடுக்கத்துடன் பாதி மழிக்கப்பட்ட தலையுடன் சுருண்டு கிடக்க கண்ணன் உள்ளே ஓடி தூக்க அவளோ துவண்டு விழுந்தாள். அந்த வாடிய முகத்தை பார்த்தவனுக்கு புரிந்து விட்டது யாரென்று. மீரா, மீரா, மீரா
என்று பெருங்குரல் எடுத்து கத்தியவன் நெஞ்சோடு அணைத்து கொள்ள அவளோ உணர்வின்றி கிடந்தாள். ஜீவா துரிதமாக செயல்பட்டு காளியப்பனுக்கு தகவல் கூறி அவசர ஊர்த்தியை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பிட கௌதம் சற்று நேரத்தில் தலைகீழாக தொங்கினான். வள்ளினாகி கத்தி கதறியும் பலனில்லை. கண்ணன் அவனை இறக்க முற்பட ஆங்காரமாக ஒரு குரல் அலறியது. அவனை தொடாத, அவன் சாக வேண்டியவன் என்று. கண்ணனுக்கு மட்டுமே அந்த குரல் கேட்டது. நீ யாரு? யார் நீ? கண்டிப்பாக இந்த குரல் ரகுவோடது இல்ல. யார் நீ என்று பிதற்றினான் கண்ணன். ராகவி ஓடி வந்தவள். டாடி, இது புது விளையாட்டா? சித்தப்பா, ஹை சித்தப்பா தொங்குது. மழலை மொழியில் திக்கி திணறி பேசிட கண்ணனுக்கு அப்போதுதான் புரிந்தது, இங்கே இருப்பது ரகுவின் ஆவி அல்ல, அது மித்திரனின் ஆவி என்று. சட்டனை திரும்பிய கண்ணன், நீங்க மித்திரனா? சொல்லுங்க, மித்திரனா? ஆமா கண்ணா என்று ஒலித்தது அந்த கரகரப்பான குரல். வள்ளிநாயகிக்கு நெஞ்சமில்லா மடைக்க தானாக பேசும் கண்ணனையும் இந்த பிடிமானமும் இன்றி தொங்கும் தன் மகனையும் கண்டு கத்தினார். ஆனால் அவரது குரல் வெளியே கேட்கவே இல்லை. மித்திரன் கௌதமை ஒரு புறம் தொங்கவிட்டபடி வலியின் கழுத்தை மற்றொரு கையால் நெறித்து கொண்டிருந்தான். கண்ணனோ மித்திரனிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டான். நீங்க எப்படி இறந்தீங்க? மீரா ஏன் இப்படி ஆனா சொல்லுங்க என்று கேட்க மித்திரனோ, உன் கேள்விகளுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் கண்ணா என்றது மித்திரனின் ஆவி. கண்ணனின் பார்வை வள்ளியிடம் திரும்பியது. இன்னும் கௌதம் அதே நிலையில் இருந்திட ராகவியை கேர்டேக்கரை அழைத்து அவளை கூட்டி செல்லும்படி கூறினான். கேர்டேக்கரை பயத்தில் வேகமாக ராகவியோ தூக்கி கொண்டு சென்றாள். இங்கே மீராவின் அருகில் ரகு கண்ணீருடன் நின்றிருந்தான். அவசர ஊர்த்தி ஒரு மருத்துவமனைக்குள் நுழைந்திட காளியப்பன் விரைவாக செயல்பட்டார். மீராவுக்கு சிகிச்சைகள் துவங்கப்பட்டது. மீராவின் உடல் சோர்ந்திருந்த நிலையில் அவளுக்கான முதலுதவி செய்யப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்திருந்தனர். மீராவின் ஆய்வறிக்கைகள் அவளை வெகு நாட்களாக துன்புறுத்தியதாக கூறியது. அத்தியாயம் 9. மித்திரன் வள்ளியிடமும் கௌதமிடமும் தன் கொலை பற்றி கேட்க சொல்ல கண்ணன் வாய் திறக்கும் முன்பே கௌதமின் நிலையை கண்டவர் உண்மையை கூற ஆரம்பித்தார். நான் வள்ளினாகி, பேருக்கு தந்தார் போல என் கணவருக்கு இரண்டாவது மனைவி. அவர் பெயர் சோலை முருகன். அவருக்கும் அவரோட முதல் மனைவிக்கும் பிறந்த பையனை நான் தான் வளர்த்தேன். நான் அவர் முதல் மனைவியோட உடன் பிறந்த தங்க தான். என் அக்கா இறந்ததும் அவருடைய கணவருக்கு என்னை திருமணம் செய்து வச்சாங்க. என் விருப்பம் இங்கே கேட்கப்படவே இல்லை. என் திருமணம் பற்றிய பல கனவுகள் இங்கே தகர்க்கப்பட்டது. என் விருப்பம் இல்லாமலேயே என் கணவர் என்னை எடுத்துக்கொண்டார். அதன் மூலமாக ஒரு பையன், அவன் கௌதம். மித்திரனுக்கு என்னை பிடிக்கும், ஆனா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அவனை காரணம் காட்டிதானே எனக்கு இந்த திருமணம் நடந்தது. அவன் மீது வெறுப்பை வெளிப்படையாக காட்ட முடியாது. காட்டினால் என் மாமியார் என்னை தொலைத்து விடுவார்கள். அதனாலேயே அமைதி காத்த நான் என் கணவரை என் வழிக்கு கொண்டு வந்து மித்திரனை வெளிநாடு அனுப்பினேன். ஆனால் விதி மித்திரனின் திருமணம் என்ற பெயரில் திரும்பவும் என் வாழ்க்கையில் வந்தது. வந்தவன் மனைவியோடு கனடாவிற்கே செல்வான் என நினைத்தால் அவனோ அதற்கு மாறாக மேரேஜ் முடிச்சுட்டு இங்கே செட்டில் ஆனான். என்னால் பழைய சுதந்திரத்துடன் வாழ இயலவில்லை. அதனாலேயே அவனது மனதை மாற்றி திரும்ப அனுப்ப முயல. அவன் அப்பா திடீரென ஒரு நாள் காணாமல் போன பிறகு இங்கேயே தங்கிவிட்டான். காரணம் அவரோட பிஸ்னஸை பார்க்கணுமே, அதனால தான் என்றான். பின்னர் அவனை தொடர்ந்து ஃபேக்ட்ரியை நல்லபடியாக ரன் பண்ணா. மீராவை அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டான். இடையே அப்பாவையும் தேடிட்டு இருந்தா. மித்திரனோட திருமணம் முடிந்ததும் கௌதம் இங்கே வந்தவன் எனக்கு தோல் ஃபேக்ட்ரியை பார்த்துக்கணும்னு சொன்னான். ஆனால் அதை மதுமித்திரன் மறுத்து தானே நிர்வாகத்தை பார்த்தான். இதனால் அண்ணன் தம்பிக்குள் அடிக்கடி சண்டை வந்தது. ஒரு நாள் மித்திரனை கௌதமை கூப்பிட்டு தொழிலை கற்றுக்கும்படி சொன்னான். என் பையன் கொஞ்சம் பொண்ணுங்க விஷயத்தில் வேற மாதிரி ஆளு. ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்ச பொண்ணுங்க 3 பேரை காதலிச்சு ஏமாத்திட்டதா புகார் வந்தது. மித்திரன் சண்டை போட்டான். அதன் பிறகு ஒழுங்காய் இருப்பதாக வாக்கு கொடுத்தான் கௌதம். ஓகே, அப்புறம் சரியா இருந்தாரா? இல்ல, அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஒழுங்கா இருந்தான். அப்போதான் மித்திரனோட மனைவி மீரா பிரசவம் முடிந்து குழந்தை ராகவியோட வீட்டுக்கு வந்தா. மீராவை பார்த்து கௌதமோட முகம் மாறிச்சு. அவனது பார்வையை உணராத மீரா அவன்கிட்ட இயல்பா பேசினா. ஆனால் அவன் அவளை தப்பான கோணத்தில் நடக்க பார்க்கும்போது மீரா என்கிட்ட சொல்லி திட்டுனா. நான் கௌதமை கனடா அனுப்பி வச்சேன், ஆனால் அவன் போகலை. மீராவை கடத்திட்டான். இந்த உண்மையை தெரிஞ்சோ நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். மீரா வேறு யார் கூடவோ ஓடி போன மாதிரி கௌதமே ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தான். அதை படித்த மித்திரன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். ஆனாலும் குழந்தைக்காக வாழ்ந்தான். அப்போது தான் இசையை கேர்டேக்கராக நியமித்தோம். அவள் நல்லபடியாக குழந்தைய பார்த்துக்கிட்டா. இந்த நிலையில் கௌதம் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தா என்று இடை நிறுத்தினார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்று ஜீவா மிரட்ட அவரோ அமைதி காத்தார்.
திடீரென தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த கௌதம் பொத்தன கீழே விழுவது போல வந்து மீண்டும் மேலே சென்றது. அந்த அறையில் ஒலித்த குரலோ ஆங்காரமாக கத்தியது. நீ உண்மையை சொல்லலனா இவன் தொங்குற கயிறை அறுத்து விட்டுருவேன் என்று மிரட்டியது அந்த குரல். அரண்டு போன வள்ளி நாயகியோ இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் என்று மேலும் பேசினார். கௌதம் திரும்பி வந்து மித்ரன் கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தோல் ஃபேக்ட்ரி போயிட்டு வந்தா. திடீரென மித்ரன் ஃபேக்ட்ரியில் தற்கொலை பண்ணிக்கிட்டதா தகவல் வந்துச்சு. நாங்களும் பாடியை வாங்கி இறுதி சடங்கெல்லாம் பண்ணோம். அப்புறம் கௌதமே அந்த ஃபேக்ட்ரியோட முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டான். அதன் பிறகு கொஞ்ச நாளில் அங்கே வேலை செஞ்ச பொண்ணுங்க 4 பேர் காணாமல் போனாங்க. நான் விசாரிக்கும் போது தான் என் பையன் ஒரு விஷயம் சொன்னான் என்றார். என்ன அது? அது அது என்று தயங்கிட மீண்டும் கௌதம் தொங்கிக் கொண்டிருந்த கயிறு சடாரென கீழே வந்தது. இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் என்று கூறிவிட்டு மேலும் தொடர்ந்தார். காணாமல் போன அந்த பொண்ணுங்க 3 பேரும் எங்கள் ஃபேக்ட்ரியில் நடக்கிற சுத்திகரிப்பு முறையை கண்டிச்சாங்க. உடலுக்கு கேடான ரசாயனங்களை வச்சு சுத்திகரிப்பு செய்கிறதாகவும் அதை பற்றி புகார் தர போகிறதாகவும் மேலும் அங்கே உயிரிழந்தவங்களுக்கு சரியான நஷ்டஈடு தரலன்னு புகார் தரதா பேசி போராட்டம் பண்ணாங்க. அதனால் கௌதம் அவங்க 3 பேரையும் கொன்னுட்டான். அதோட மட்டும் விடாமல் அவங்களோட உறுப்புகள் எல்லாம் எடுத்து வித்துட்டான், அவங்களோட எலும்பு முதற்கொண்டும் என்று அதிர்ச்சி அளித்தார். கண்ணனுக்கு அதிர்ச்சியில் நான் எழவில்லை. வெறும் அதுக்காக மட்டும்தானா என்றதும் கௌதம் கீழே விழ ஜீவா அவனை பிடித்து விட்டான். ஜீவா அவனை விடு என்று அந்த குரல் ஆங்காரமாக கத்தியது. ஜீவாவோ கொஞ்சம் அமைதியாக இருங்க என்று ஆவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க கௌதம் தண்ணி தண்ணி என்று முணங்கினான். அவனது தலையை காலால் நகர்த்தியவன் தண்ணி அது ஒண்ணுதான் குறைச்சல், சொல்லு எதுக்காக இப்படி பண்ண? தூக்கி நிமிர்த்தினான். ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி சரிந்தவனை தாடையை பிடித்து நிமிர்த்தி சொல்லுடா எதுக்காக இப்படி செஞ்ச என்று கேட்க கௌதம் அந்த வழியிலும் சிரித்தவன். காசு சார் காசு, அப்புறம் அழகான பொண்ணு மீரா 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 மாதிரி ஒரு அழகான தேவதை. ரசித்தவனின் தாடையை மறுபடியும் திருப்பி இருந்தான் கண்ணன். அவன் அடித்தடியில் திருப்பி கொண்டது அவனுக்கு. கொன்றுவே ராஸ்கல், சொல்லுடா என்று மிரட்ட ரத்தம் சிதறிய வாயுடன் பேசினான் கௌதம். எனக்கு மீராவை பார்த்ததும் பிடிச்சது. நான் கரெக்ட் பண்ண எந்த பொண்ணும் இதுவரை என்னை நோ சொன்னதே இல்லை. ஆனால் மீரா என்னை அடிச்சா. ஒரு குழந்தை பெற்றவ அவ்வளவு அழகு. அந்த அழகு இருக்க திமிரில் தானே என்னை அடிச்சா. அவள் அழகை சதைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவளை தொட விடாமல் ஏதோ ஒன்று என்னை தடுத்துச்சு. அவளை தொட போனா என்னை தூக்கி அடித்தது. அப்புறம் தான் தெரியும் ஏதோ ஒரு சக்தி மீராவை காப்பாற்றுதுன்னு. அதை அடக்க தான் மந்திரங்களை போட்டு அந்த அறைக்குள்ளே மீராவை அடைச்சி வச்சேன். அதை அண்ணன் கவனித்து என்ன ஏதுன்னு விசாரித்தான். கதவை திறக்க முயற்சி செய்யும் போது அவனை அடித்து கீழே தள்ளிவிட்டேன். அதில் அவன் செத்துட்டான். நானும் நிம்மதி அடைஞ்சேன். மீரா அப்புறம் இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இனிமேல் எனக்கு சொந்தம். அப்போ தான் என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ஆர்கன் பிஸ்னஸ் பற்றி தெரிய வந்தது. ஆனால் இந்த மித்ரனோட கேஸ், அப்புறம் என் அப்பா காணாமல் போன கேஸ், இசை காணாமல் போன கேஸ்னு விசாரணை நடக்கவும் அம்மா அந்த கேஸ் எல்லாம் பார்த்துக்கிறதா சொன்னாங்க. அதனால் இங்கேருந்து போக முடிவு செய்தேன். ஆனால் பிஸ்னஸையும் பார்க்கணும். ஸோ முதல்ல இந்த டீலை கம்ப்ளீட் பண்ண நினச்சிதான் மித்ரனோட உடலை மீண்டும் தோண்டி எடுத்து என் நண்பன் சொன்ன முறைப்படி மித்ரனோட எலும்பை எடுத்தேன். என்ன எலும்பா? அதிர்வாக கேட்ட கண்ணனிடம் ஆமாம் எலும்புதான் என்று மேலும் தொடர்ந்தான் கௌதம். அதிகம் பேர் அறியாத அண்டர்வேர்ல்ட் பிஸ்னஸான மனித எலும்புகளை விற்கும் தொழில் மூலமாக பணம் சம்பாதிச்சு மிகப்பெரிய சிவப்பு சந்தை இந்த மனித எலும்புகள் கடத்தல். இதில் நான் தோல் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறது எனக்கு இன்னும் சாதகமாக இருந்தது. மனித எலும்புகளை நீங்கள் நினைக்கிற மாதிரி அறுத்து எடுக்க முடியாது. உடலை அழுக வச்சு அதை ஒவ்வொன்றா பிரித்து எடுக்கணும். அதுதான் இங்கே நடந்தது. இது இந்தியா தடை செய்த ஒரு விஷயம் என்று திடுக்கிடும் தகவலை கூறினான். சரி இசை பிரியா உன் அப்பா 2 பேரும் என்ன ஆனாங்க என்று கேட்க இசையை எனக்கு முன்னாடியே தெரியும். அவள் காலேஜ் போகும்போது பார்த்துருக்கேன். லவ் பண்ணுறதா சொல்லி ப்ரப்போஸ் பண்ணேன். அவளும் ஒத்துக்கிட்டா. அவளை என் கூடவே வச்சுக்க தான் கேர்டேக்கராக நியமித்தேன். ஒரே சமயத்தில் மீரா இசை 2 பேரும் கிடைச்ச சந்தோஷத்தில் நான் இருந்தா. இசை ஒரு நாள் என்னை தேடி ஃபேக்ட்ரிக்கு வந்தபோது மீராவை பற்றி கண்டுபிடிச்சிட்டா. அதனால் அவளையும் அடைச்சி வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்போது உடனே அவசரமாக கிட்னி வேணும்னு என் ஃப்ரெண்டு கேட்டதால் வேறு வழி இல்லாமல் இசையோட கிட்னியை ரிமூவ் பண்ணிட்டேன். தென் அவளோட வலுக்காட்டாயமாக உடல் உறவு வச்சேன். அவள் முரண்டு பிடிக்கும் போதெல்லாம் அவளை காயப்படுத்தினேன். நெருப்பு காயங்கள் அதிகம் இருக்க இருக்க அவள் மீது வேறு விதமான எண்ணம் வரும். ஆனாலும் அவள் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா என்றான் கௌதம். கண்ணனுக்கு புரிந்தது அன்று தன் வாகனத்தில் மோதி விழுந்தது இசைதான் என்று. வழிநாயகி அதற்கு மேல் பொறுக்க இயலாது தன் மகனை விட்டுவிடும்படி கெஞ்சினாள்.
கூறினார். மித்ரனோ விடாது பிடித்திருக்க ஜீவா பூசாரியை உதவிக்கு அழைத்திருந்தான். அவர் அங்கிருந்த கண்ணனின் கழுத்தில் இருக்கும் தாயத்தை உடைத்து அதில் நீரை கலக்கி தெளிக்குமாறு கூறினார். ஜீவா துரிதமாக செயல்பட்டு அதே போன்று செய்ய மித்ரனின் ஆவி அந்த இடத்திலிருந்து மறைந்தது. கண்ணன், வழிநாகி, கௌதம் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவலர்கள் விசாரணையில் கௌதம் கூறிய விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய நெட்வொர்க் தொடர்புடையதாக இருந்தது. அவனிடம் வாங்கிய தகவல்களை மேலிடத்திற்கு அனுப்பி வைக்க வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இங்கே மீரா கண்விழிக்க ரகு அவளது நெற்றியை நீவியபடி நின்றான். கண்ணன் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தான். அத்தியாயம் 10. கௌதமையும் வள்ளிநாயகியையும் சிறையில் அடைத்தனர். மீராவை காண வந்திருந்தான் கண்ணன். மீரா கண் விழித்து விட்டதாக காளியப்பன் கூற அவளை பார்க்க உள்ளே செல்ல ரகு கண்ணா என்று அழைக்க கண்ணன் சுற்றி பார்த்தான். மீரா பக்கத்தில் இருக்கேன் கண்ணா என்றதும் புன்னகைத்தான். மீரா என்று கண்ணன் அழைத்திட அவளின் வெளியோரத்தில் உவர் நீர் கசிந்தது. யூ ஆர் சேஃப் மீரா, உனக்காக நான் இருக்கேன் சரியா? ஆதுரமாக தலையை வருடினான் கண்ணன். ரகுவின் ஆவி கண்ணீருடன், அவளை நீதான் பார்த்துக்கணும் கண்ணா, இனியாவது உன் காதலை சொல்லிடு. என்னடா எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? உன் டைரியை படிச்சுட்டு வரும்போது தான் எனக்கு விபத்து நடந்தது. உன்னை மீராவிடம் சேர்க்காத கவலையில் அலைந்த போது மீராவின் நிலையை கண்டு கொண்டேன். இனி அவளது வாழ்வு உன்னோடுதான் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று விட்டு உன்னோடு மகிழ்வாயிருப்பாள் என்ற நம்பிக்கையில் போகிறேன் கண்ணா. மீராவின் கண்ணன் மீராவிடமே எனதுயிராய் ஜீவன் உன்னை ஆண்டாளே என்று பாடிட கண்ணனோ தாங்க இயலாது அழுதான். ஓ முகத்தை பார்க்க முடியாதாடா என கதற, நான் உன் வாழ்வில் முடிந்து போன அத்தியாயம் கண்ணா. முடிந்த வரலாற்றை திரும்பவும் கொண்டு வர முயற்சி பண்ணாத. நீ மீராவுடன் வாழும் வாழ்க்கைதான் என் ஆன்மாவிற்கான சாந்தி கண்ணா என்று அருவமாய் இருந்தவன் தானாய் மறைந்து போனான். இங்கே கௌதமையும் வள்ளிநாயகியும் சிபிஐ விசாரணை என்று அழைத்து செல்ல போகும் வழியிலேயே வண்டி பழுதாகி நின்றது. ஓட்டுநரும் உள்ளே அமர்ந்திருந்த இரு காவலர்களும் கீழே இறங்கிய அடுத்த நிமிடமே அந்த ஜீப் வெடித்து சிதறியது. கௌதம், வள்ளி இருவரும் உடல் சிதறி அங்கிருந்த போஸ்ட் கம்பியில் எல்லாம் அவர்களது உடற்பாகங்கள் சிக்கி கிடந்தது. கண்ணனுக்கும் அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. இசைப்பிரியாவின் தந்தை தற்கொலை முயற்சி செய்து மருத்துவமனையில் இருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இசையின் உடலையும் அவளது தந்தையின் உடலையும் ஒன்றாக சிதை மூட்டினான் கண்ணன் அரசின் சார்பில். மித்ரனாவி அன்று சென்றது பின்னர் கண்ணன் வீட்டுக்கு தேடி வந்திருந்தான். ஜன்னல் கதவுகள் படபடவென்று அடித்து கொண்டது. கண்ணா என்று உரைத்த கரகரப்பான குரலில் கண்ணன் உணர்ந்து கொண்டான் அது மித்ரன் என்று. மித்ரன் மித்ரன் என்று அழைத்ததும், என் வேலை முடிஞ்சு விட்டது கண்ணா, நான் விடை பெறுகிறேன். என் குழந்தை அப்புறம் மீரா என்று மித்ரனின் ஆவி தயங்கிட இருவரும் என் பொறுப்பு மித்ரன் என்று உறுதியளித்ததும் மித்ரனின் ஆவி காற்றோடு பயணித்தது. நாட்கள் நகர்ந்தது. மீரா உடல்நிலை தேறி வந்தாள். அதுவரை ராகவியை கண்ணனே கவனித்து கொள்ள ராகவியும் தன் தந்தை சொல்படி கண்ணனுடன் இணைந்து வாழ பழகி கொண்டாள். மீராவை அழைத்து வரவும் கண்ணனின் காதல், அவனது போராட்டம், மித்ரனிடம் அவன் கொடுத்த வாக்குறுதி, இதையெல்லாம் ஜீவா கூறி முடித்தவன் மீராவின் சம்மதத்திற்கு காத்திருந்தான். மீரா கண்ணனை கண்டு புன்னகைத்திட இருவரின் திருமணமும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் எளிமையாக நடந்து முடிந்தது. ராகவியை கண்ணன் தூக்கி கொள்ள அங்கே அருகிலிருந்த பூமரம் தனது பூக்களை உதிர்த்து வாழ்த்து தெரிவித்தது. சுபம், மேடம் படம் எப்படி இருந்தது சொல்லுங்க என்று ஆர்வமாக வினவினான் உதவி இயக்குனர் ரகுநாத் கண்ணன். படம் ஓகே தான்ப்பா, பேய் படம்னு சொல்கிற அந்த அளவுக்கு பயம் இல்லை, இருந்தாலும் ஓகே தான். அந்த மனித எலும்பு கடத்தல் புது விஷயம், அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் செம்மையாக இருக்கும். ஸோ நானே இந்த படத்தை வாங்கிக்கிறேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது ஏதோ சில சம்பவங்கள் என் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது என்று தன்னை மறந்து கூறினார் பட விநியோகஸ்தர் அகிலாண்டேஸ்வரி. சம்பவங்கள் எல்லாம் உண்மை தன்மையை தழுவியது மேடம், அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணுது என்றான். இருந்தாலும் இது மாதிரி வன்கொடுமைகளை அனுபவிக்கிற பெண்களை காப்பாற்ற இது போல ஆவியெல்லாம் வர்றது சாத்தியமா என்ன என்று அகிலாண்டம் சிரிக்க ரகுநாத் கண்ணனின் முகம் இறுகியது. கண்கள் சிவக்க தனது பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்தவன், பெண்களை கொடுமைப்படுத்துறவங்களை பழிவாங்க ஆவியோ சாமியோ வராது மேடம், ஆனால் என்ன போன்ற ஆசாமி வருவான் என்றதும் அகிலாண்டேஸ்வரி முகம் பயத்தில் வியர்த்து விறுவிறுத்தது. யார் நீ, யார்னு சொல்லு என்று நாக்குளர கேட்டார். நான் தான் அந்த மீராவின் கண்ணன்.
புரியல? உங்க மருமகள் மீராவுடைய உயிர் தோழன் எந்த தவறும் செய்யாத என் மீராவை அறைக்குள் அடிச்சு வச்சு கொடுமைப்படுத்தி உயிரோடு எரிச்சிங்களே. அந்த மீராவை விரும்பின காதலன் ஒரு பொண்ணை திருமணத்திற்கு முன்பு யாராவது அவளை விரும்பியிருந்தா உடனே அவள் கெட்டு போனவளா? கணவனே உலகம்னு வந்த அந்த அப்பாவி பொண்ணு உங்க சுயநலத்துக்காக பணத்தாசைக்காக எரிச்சிங்களே. உன் இளைய மகனின் கேவலமான ஆசைக்கு துணை நின்று மீராவின் கற்பை சூறையாடினீர்களே. அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? அந்த நியாயத்தை தர என்னை போன்ற ஆசாமி தான் வரணும். நான் வந்துவிட்டேன். படத்தில் என் உயிரான மீராவை காப்பாற்றி விட்டேன். ஆனால் நிஜத்தில் முடியலையே. இது போல எத்தனை மீராக்கள் உங்களை மாதிரி பண முதலைகளுக்கு பலியாகி இருப்பாங்க. அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? அதுக்கு தான் இந்த திட்டம். படத்தில் வந்த இசைப்பிரியா யாருன்னு தெரியுமா? என் உயிர் தங்கை. அவளையும் அது மாதிரி தானே கொன்னீங்க. என் அப்பா அம்மா 2 பேரும் தற்கொலை செய்துக்கும் போது நான் இப்படி தானே துடிச்சேன். என் மொத்த வாழ்வையும் சீரழித்த உன் குடும்பத்தையும் கொன்னுட்டேன். நீ மட்டும்தான் மிச்சம். ஆனால் இது எதுவுமே தெரியாம தற்கொலை செய்து கொண்ட உன் மூத்த மகனுக்காகவும் இந்த தீர்ப்பு. குட் பை அகிலாண்டேஸ்வரி என்று சைலன்சர் கண்ணால் சுட்டவன் வெளியே வந்ததும் அந்த ஒதுக்குப்புறமான கெஸ்ட் ஹவுஸிற்கு தீ வைத்து விட்டு சென்றான். அகிலாண்டேஸ்வரி கரிக்கட்டையானார். மறுநாள் செய்தியில் தலைப்பு செய்தியாக அகிலாண்டேஸ்வரி மரணம் தான் வந்திருந்தது. பட விநியோகஸ்தர் அகிலாண்டேஸ்வரி வீட்டில் தொடர் துர்மரணங்கள் நிகழ்ந்து வந்த நிலையில் அகிலாண்டேஸ்வரி மன உளைச்சலுக்குள்ளாகி தானும் தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. கீழே அகிலாண்டேஸ்வரியின் வாழ்க்கை வரலாறு தரப்பட்டிருந்தது. அகிலாண்டேஸ்வரி சண்முகசுந்தரம் என்ற பட விநியோகஸ்தரை திருமணம் செய்திருந்தார். அவருக்கு 2 மகன்கள். அக்ஷய் வயது 30, அர்ஷித் வயது 27. அக்ஷய்க்கு ஸ்ருதி மீரா என்ற நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் திருமணம் முடிந்த சில நாட்களில் அவர் காணாமல் போனதாக பேட்டியளித்தார் அகிலாண்டேஸ்வரி. அவர் பேட்டியளித்த 1 வருடத்திற்கு முன்பு மீராவின் உடல் அகிலாண்டேஸ்வரியின் தோட்டத்து வீட்டில் இறந்து கிடப்பதாகவும் அந்த உடலின் அருகில் ஒரு மாத பெண் குழந்தை இருப்பதாகவும் தகவல் மீடியாவிற்கு தகவல் கிடைத்தது. அதன் பிறகு அந்த குழந்தை பற்றிய எந்த தகவலும் இல்லை என்று கூடுதலான தகவலும் கிடைத்தது. மீரா இறந்த சில வாரங்களுக்கு பிறகு அக்ஷய் அதை தோட்டத்தை வீட்டில் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருந்தான். அடுத்து அவனது தந்தை பின்னர் அக்ஷித் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் தூக்கிட்டு கொண்டதாகவும் இப்போது அகிலாண்டேஸ்வரியும் இறந்திருக்கிறார். இந்த துர்மரணங்களுக்கு காரணம் மீராவின் ஆத்மா என அக்கம்பக்கத்தினர் கூறுவதாகவும் எந்த தவறும் செய்யாத மீராவை அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தினரை கொலை செய்து விட்டதாகவும் அதற்கு காரணம் அக்ஷத்தின் கேவலமான எண்ணத்திற்கு மீரா அடிபணியாதது என்றும் அண்டை வீட்டார் தெரிவித்தனர் என செய்தி வெளியிட்டிருந்தது பிரபல பத்திரிகை. இந்த நிகழ்வு நடந்த பல வருடங்கள் கடந்த பிறகும் பழைய செய்தியை படித்து கொண்டிருந்தான் கண்ணன். செய்தியை முழுமையாக படித்து முடித்த கண்ணன் மீராவின் புகைப்படத்தில் மாலையிட்டு விளக்கேற்றிவிட்டு அழைத்தான் தன் மகளை. ராகவி, அப்பா என்று வந்தவளை அம்மாவை கும்பிட்டுட்டு உன் முதல் நாள் சேவையை துவங்கு என்று ஆசிர்வதித்தான் கண்ணன். ராகவி மீராவின் புகைப்படத்தை வணங்கியவள். உனக்கு நடந்தது இனி எந்த பெண்ணிற்கும் நடக்க விடமாட்டேமா என்று தனது தொப்பியை அணிந்து கொண்டு மிடுக்காய் கிளம்பினாள். ராகவி, ரகுநாத், கண்ணன், டெபுட்டி கமிஷனர். ஸ்ருதி மீரா புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தாள். கண்ணன் தன் மனம் கவர்ந்தவளை எண்ணி பாடலை பாடினான். மீராவின் கண்ணன் மீராவிடமே எனதாருயிர் ஜீவன் உன்னை ஆண்டாளே என்று. வன்கொடுமைகளுக்கு எதிரான துவக்கம். நன்றி. நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.